ப்ளூ ஸ்டார் படம் பண்ண பிறகு ஒரு சின்ன ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி வந்துச்சு. ஸோ பண்ணால் நல்ல படங்கள் பண்ணணும். ஏன்னா நம்ம நடிக்கிறத சில பேருக்கு பிடிச்சிருக்கு, அதை அப்ரிஷியேட் பண்ணுறாங்க, அடுத்தடுத்து பார்த்து பண்ணுங்கன்னு சொல்லும்போது நமக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இன்னும் ஜாஸ்தியாச்சு. தான் மேம் படம் பண்ணுறாங்கன்னு ஒரு நியூஸ் வந்துச்சு. நான் ஒரு பெரிய ஃபேன், அவங்க டைரக்ஷனுக்கு ஒரு பெரிய ஃபேன். பட் அப்போ சூர்யா சார் பண்ணுறதா இருந்துச்சு. புறநானூறு டைட்டில் இருந்துச்சு. ஸோ அப்போ அந்த ஆடிஷன் முடிஞ்ச ஸ்டேஜுக்கு அப்புறம் வேறு ஏதோ அது எதனால் தள்ளி போச்சுன்னு தெரியல. நாட் ஒன்லி அபவுட் த ஹீரோ, அதாவது உண்மையிலே ஒருத்தர் இந்த மாதிரி போராடினாருன்னு மீறி சுற்றி நடக்கிற ஃப்ரெண்ட்ஸோட கேரக்டருமே உண்மையிலே நடந்த ஒரு சோடா ஃபேக்ட்ரி அந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸாக எடுத்து இது ரிட்டன் தி ஸ்கிரிப்ட். அனைவருக்கும் இனிய பொங்கல் மற்றும் மாட்டு பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். நான் உங்கள் பவித்ரா மற்றும் பிருந்தா. இன்னைக்கு ஸ்பெஷல் டே, ஸ்பெஷல் கெஸ்ட் யாருன்னு சொல்லிடலாமா? கண்டிப்பாக. ப்ளூ ஸ்டார், பராசக்தி போன்ற திரைப்படங்களில் வித்தியாசமான கதாபாத்திரங்களில் நடித்த இளம் நாயகன் பிருத்வி பாண்டியராஜன் அவர்களே இன்றைய நம் விருந்தினர். லெட்ஸ் வெல்கம் தி வெரி டேலண்டட் அண்ட் டேஷிங் ஆக்டர் பிருத்வி பாண்டியராஜன். வணக்கம். வணக்கம் பிருத்வி. வணக்கம். ஹாப்பி பொங்கல். ஹாப்பி பொங்கல். எல்லாருக்கும் இனிய பொங்கல் வாழ்த்துக்கள், தை திருநாள் வாழ்த்துக்கள். ஸோ பொங்கல் அன்னைக்கு உங்களை மீட் பண்றதுல எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஃபர்ஸ்ட்லி பொங்கல்னா உங்களுக்கு எவ்வளோ ஸ்பெஷல்னு சொல்லுங்க. பொங்கல் ஆல்வேஸ் ஸ்பெஷல். ஏன்னா நம்ம தமிழராக கொண்டாடுற ஒரு ஃபெஸ்டிவல். அண்ட் இந்த ஃபெஸ்டிவல் இன்னும் இந்த வருஷம் ஏன் ஸ்பெஷல்னா படமும் ரிலீஸ் ஆயிருக்கு, பராசக்தி ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ எனி படம் எங்களுக்கு பீங் அன் ஆக்டர், எனி மூவிஸ் லைக் எ ஃபெஸ்டிவல் ரிலீஸ் டேட் அன்னைக்கு. இது இப்படி ஒரு பெரிய டியூரேஷன் இருக்கனால கன்ஃபார்மாக எல்லாரும் போய் தேட்டருக்கு பார்ப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ வெரி ஹாப்பி. ஸோ அதே மாதிரி உங்களோட லைஃப்பில் சின்ன வயசுலையா இருக்கட்டும் இல்லை இப்போயா இருக்கட்டும் மறக்க முடியாத ஒரு பொங்கல். மறக்க முடியாத பொங்கல்னா ஐ திங்க் எல்லா பொங்கலும் ஜாலியாக இருக்கும், ஃபேமிலியோட செலிப்ரேட் பண்ணுவோம். இந்த பொங்கல் கொஞ்சம் ஸ்பெஷல். ஐ திங்க் திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் படம் ரிலீஸ் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். ஃபெஸ்டிவலாக மீன் பொங்கல்னு கிடையாது, தீபாவளி பொங்கல் எனி ஃபெஸ்டிவலில் ரிலீஸ் ஆகிற நம்ம படம் அது ஒரு டபுள் செலிப்ரேஷன் தான். ஓகே, நைஸ். கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் பராசக்தி. ஒரு செம்ம ரோல். உண்மையாவே சொல்லணும், அந்த கன்சிஸ்டன்சி, அது இந்த அளவுக்கு ஒரு பெரிய ரோல் உங்களுக்கு கொடுத்த த்ரூ அவுட்டா வேற லெவலா கலக்கிட்டீங்க. சொல்லுங்க அந்த எக்ஸ்பீரியன்ஸ். எனக்கு ப்ளூ ஸ்டார் படம் பண்ண பிறகு ஒரு சின்ன ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி வந்துச்சு. ஸோ பண்ணால் நல்ல படங்கள் பண்ணணும். ஏன்னா நம்ம நடிக்கிறத சில பேருக்கு பிடிச்சிருக்கு, அதை அப்ரிஷியேட் பண்ணுறாங்க, அடுத்தடுத்து பார்த்து பண்ணுங்கன்னு சொல்லும்போது நமக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இன்னும் ஜாஸ்தியாச்சு. அந்த டைமில் அடுத்து ஒரு வெப் சீரிஸ் பண்ணேன், டிவி நீ போட்டுருன்னு சொல்லிட்டு ஒரு வெப் சீரிஸ் பண்ணேன். அடுத்து சுதா மேம் படம் பண்ணுறாங்கன்னு ஒரு நியூஸ் வந்துச்சு. நான் ஒரு பெரிய ஃபேன், அவங்க டைரக்ஷனுக்கு ஒரு பெரிய ஃபேன். ஸோ ரைட் ஃப்ரம் சூரரை போற்று, இறுதி சுற்று எல்லா படங்களும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பாவக்கதைகள் அதில் பண்ணது ரொம்ப பிடிக்கும். ஸோ அவங்க படம் பண்ணுறாங்கன்னு நியூஸ் கேள்விப்பட்டோன்னே நான் டைரெக்டாக போய் மேம் உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும், உங்கள் படங்கள்லாம் பிடிக்கும், எதாவது இன்ட்ரெஸ்டிங் ரோல் இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னோன்னே ஷி கேவ் மீ சீன் பேப்பர், ஒரு ஆடிஷன் பேப்பர் மாதிரி கொடுத்தாங்க. ஆடிஷன் பண்ணேன், மேமுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பட் அப்போ சூர்யா சார் பண்ணுறதா இருந்துச்சு. புறநானூறு டைட்டில் இருந்துச்சு. ஸோ அப்போ ஆடிஷன் முடிஞ்ச ஸ்டேஜுக்கு அப்புறம் வேறு ஏதோ அது எதனால் தள்ளி போச்சுன்னு தெரியல. ஸோ இட் காட் போஸ்ட்போன். நான் மீன்வைல் எனக்கு ப்ளூ ஸ்டார் அப்போ தான் கமிட் ஆச்சு. அதில் நான் பிஸியானேன். ஸோ இங்கே என்ன நடந்துன்னு எனக்கு தெரியல. அப்புறம் படம் ரிலீஸ்க்கு அப்புறம் ஷீ மெசேஜ் மீ, இந்த மாதிரி நீங்கள் சூப்பராக பண்ணியிருக்கீங்க, ஐ லவ் யுவர் பர்ஃபார்மன்ஸ் சொன்னோம். எனக்கு பயங்கர ஹாப்பி. சரி, ஆடிஷனும் பிடிச்சது, இதுவும் பிடிச்சது, இது என்ன ஆச்சுன்னு சொல்லவே இல்லை அப்படின்னோடனே தென் இப்போ எஸ்கே இந்த படத்தில் பண்ணுறதா நியூஸ் வந்துச்சு. தென் அப்படி தான் ஸ்டார்ட். அது எவ்வளோ டைம் கேப் இருந்தது ஆக்சுவலாக அந்த ஓகே அவங்க சொல்கிற சைடில் இருந்து? இல்லை, அவங்க ஆடிஷன் முடிச்சிட்டோன்னே நான் அவங்க அசிஸ்டன்ட் நம்பர் அர்ஜுன் ஒருத்தர் இருக்கார், அர்ஜுன் நடேசன். அவர் தான் பராசக்தியில் ஒன் ஆஃப் தி ரைட்டர். ஸோ அவரை நான் ஃபாலோ பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ அவர் சொன்னார் மேமுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, யுவர் தேர் அப்படின்னாங்க. எப்போ இந்த டேட்ஸ் தெரியல, தெரிஞ்சோன்னா நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னாங்க. பட் ஷீ வாஸ் வெரி ஹாப்பி. அண்ட் எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்னன்னா படத்தில் சில பிடிஎஸ் வீடியோலலாம் நானும் மேம் பக்கத்தில் உட்காந்துருந்தோம். அப்போ எல்லாரும் எடுக்கிற மாதிரி அப்போ நானும் அவங்களும் பக்கத்தில் இருக்கும்போது ஒருத்தர் வீடியோ எடுத்தோன்னே எதாவது சொல்லுங்கள் என்னன்னா பிருத்வி பிரில்லியன்ட் ஆக்டர், அவர் இருக்கிற இடமே தெரியாது, அவர் ஆர்டிஸ்டா ஜூனியர் ஆர்டிஸ்டாவே தெரியாது, சுற்றி எங்கே நடந்து போயிட்டு இருப்பாரு அப்படின்னாங்க. ஸோ தட் ஃபீல்ஸ் ரியலி ஹாப்பி அண்ட் ப்ரௌட். நம்மளோட ஃபேவரட் டைரக்டர் வாயில் நமக்கு ஒரு காம்ப்ளிமெண்ட் கிடைக்கும் போது ஃபீல்ஸ் குட். ரொம்ப அழகாக சொன்னீங்க. அண்ட் இந்த விஷயத்தை கண்டிப்பாக கேட்டே ஆகணும். ஏன்னா ஜென்ரல் ஆடியன்ஸ்க்கு இந்த ஆடிஷன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை புதுசாக இருக்கும். பட் உங்களுக்கு எப்படி இருக்கும் இந்த ஆடிஷன் ப்ராசஸ்? ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ் ஆகிட்டீங்க, நல்ல மூவிஸில் நடிச்சிருக்கீங்க. திருப்பி ஆடிஷன் கூப்பிடும் போது உங்களுக்கு லைட்டாக எம்பாரசிங்காக இல்லை என்னோட ஒர்க் ப்ரொஃபைல் பார்க்கலாமே அப்படிங்கிற மாதிரி தோணுமா? அதுவும் இல்லாமல் ஒரு லெஜெண்டரி டேரக்டரோட பையன் வேற நீங்கள். ஸோ உங்களோட தாட் ப்ராசஸ் ஆடிஷன் டைமில் எப்படி இருக்கும்? இல்லை, அதான் ஆக்சுவலி இட்ஸ் அ வெரி குட் கொஸ்டின். எனக்குமே இனிஷியலி இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்னென்னா அது நம்ம மைண்ட் செட் பொறுத்து தான் இருக்குது. சரி, ஒரு டைரக்டர் ஒரு ஸ்கிரிப்ட் எழுதுறாங்கன்னா ஒரு கேரக்டர் டிசைன் பண்ணியிருப்பாங்க. நம்மளோட ப்ரீவியஸ் படங்கள் பார்த்தாலுமே சரி இந்த கேரக்டர் அவர் எப்படி பண்ணுறாரு, அவர் 50% பண்ணாலுமே ஸ்பாட்டில் பண்ண முடியுன்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் அவங்களுக்கு வரணும். ஸோ அது ஐ திங்க் ஆடிஷன் கல்ச்சர் இஸ் குவைட் ஓப்பன் நவ்.
இங்கே மட்டும் இல்லை, ஐ திங்க் பாலிவுட்லேயும் அது நிறைய இருக்குது. பிக் ஸ்டார்ஸுக்குமே சொல்கிறேன், ஓகே பிக் ஸ்டார்ஸுக்குமே அது பண்ணுறாங்க. இட் டசன்ட் மீன் தட் நமக்கு நடிக்க தெரியுமான்னு டெஸ்ட் பண்ணுறதுலாம் கிடையாது. அந்த கேரக்டருக்கு சூட்டபுளாக இருக்குன்ற ஒரு விஷயம் தான். சில பேர் அதை மிஸ்யூஸும் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஆடிஷன்ற பேரில் கூப்பிட்டு எனக்கே சில கசப்பான அனுபவங்கள்லாம் நடந்திருக்கு. ஸோ பட் மேம் இஸ் வெரி பர்டிகுலர் தட் ஷீ ட்ரீட்ஸ் தி ஆக்டர்ஸ் வெரி வெல். நமக்கான ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க. ஒரு ஆக்டர்னா அவர் எங்கே இருக்காருன்றதெல்லாம் பார்க்காம எல்லாருக்குமே நான் ஈக்குவல் மரியாதை கொடுப்பாங்க. ஸோ அந்த வகையில் லைக் ஐ வாஸ் ஹாப்பி. ஆடிஷன் ப்ராசஸ் கொஞ்சம் ஒரு சில பேருக்கு கொஞ்சம் என்னடா நம்மளை டெஸ்ட் பண்ணுறாங்களான்னு தோணும். சில பேருக்கு என்னென்னா, இப்போ நான் ரஞ்சித் சார் கூட அவர் ப்ரொடக்ஷனில் பண்ணிட்டேன். ஸோ அடுத்து சார் பேட்டா அதெல்லாம் சார் கூப்பிடுங்க சார் ஆடிஷன். எதுக்குற ஆடிஷன் நீ எப்படி பண்ணுவேன்னு எனக்கு தெரியும்டா போடா அப்படின்னு. ஸோ சம்டைம்ஸ் திஸ் ஆல்சோ ஹேப்பன்ஸ். ஸோ வி ஷுட் பி ஓப்பன் நினைக்கிறேன். ஐ திங்க் ஒரு டைமில் ஒரு மெச்சூரிட்டி வரும். அந்த ஈகோலாம் எடுத்து போட்டு நமக்கு இதான் வேலை பார்ப்போம், கிடைச்சா சந்தோஷம், இது அடுத்து போகலாம்னு சொல்லிட்டு போவோம். ஸோ பராசக்தி இட்ஸ் அ பீரியாடிக் ஃபிலிம் இல்லையா? ஸோ வந்து சுதா மேம் வந்து இந்த மாதிரி ஒரு ரோல் தான் பண்ணணும்னு அவங்களே ஆடிஷன் பார்த்தாங்கன்னு கூட சொன்னீங்க. அப்போ அதை பார்த்துட்டு நீங்கள் ஒரு மைண்ட் செட்டில் இருப்பீங்க இல்லையா, இந்த மாதிரி நம்ம ஆடிஷன் கொடுக்கலாம், லைக் வி கேன் ப்ரிப்பேர் மை செல்ஃப் அப்படின்னு நீங்களே அவங்கள வந்து எந்த மாதிரி கொடுத்து ட்ரை பண்ணி இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்ணீங்க? ஆக்சுவலி ஆடிஷன் பேப்பர் அப்போ எனக்கு ஃபுல் கண்டென்ட் இல்லை. ஆக்சுவலி ஆடிஷனுக்கு ஒரு ஸ்கிரிப்ட் வைப்பாங்க, அது படத்தில் இருக்காது. ஸோ ஒரு காலேஜ் சீக்வன்ஸ் மாதிரி கொடுத்தாங்க. அப்போ பெருசாக டீட்டெயிலிங் தெரியாது, என்ன கதை எதுவுமே தெரியாது. ஒன்ஸ் கமிட் பண்ண பிறகு ரீடிங் செஷன் இருந்துச்சு. ஸோ ரீடிங்கில் வந்து நம்ம த்ரூ அவுட் த ஃபிலிம் என்ன டயலாக்ஸ் பண்ணமோ மேம் இருப்பாங்க, அவங்க அசிஸ்டன்ட் டேரக்டர் இருப்பாங்க. ஸோ வி ஷுட் ரீட். ஸோ எந்த மாடுலேஷன் இப்படி ஓகேவா, இது இப்படி பேசலாமா அப்படின்னு சொல்லுவாங்க. நான் பேசினதுக்கப்புறம் யூ டூயிங் குட் அப்படின்னு சொன்னாங்க. ஓகே சொன்னால் டக்குன்னு முடிஞ்சிச்சு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ அப்படி தான் ப்ராசஸ் ஆரம்பிச்சு. பட் அந்த அந்த ரெட்ரோ லுக்குக்கு கொண்டு வரணுன்றதுக்காக அந்த வேர்ல்டுக்குள்ளே போனதே பயங்கரமாக இருந்துச்சு. ஏன்னா ஃபஸ்ட்டு லுக் டெஸ்ட்டுக்கு வந்து பார்ட்டிஷன் எடுத்து வரணும். அப்புறம் மீஸ் வந்து ஹிட்லர் மீஸை வச்சுதான் இருக்கணும். அப்புறம் ஹை வேஸ்ட் பேண்ட். ஸோ யூஸ்வலாக இப்போ 80s போனோன்னா உங்களுக்கு அந்த பெல் பாட்டம்ஸ் தான் இருக்கும் இல்லையா, இது வந்து ஹை வேஸ்ட் லூஸாக இருக்கும். ஆமாம், தொலைதொலான்னு இருக்கும். ஸோ அது சூப்பராக இருந்துச்சு எக்ஸ்பீரியன்ஸ். மேம் ஃபஸ்ட்டு லுக் எடுத்தோடனே, ஃபோட்டோ எடுத்தோடனே உங்கள் லுக் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த வகையில் ஐ திங்க் ஷி வாஸ் ஹாப்பி. இப்போ யூஸ்வலாக பார்த்தோம் அப்படின்னா டேரக்டர்ஸ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு அவுட்லுக் சொன்னால் கூட நீங்கள் வந்து என்னென்ன விஷயங்கள் பண்ணியிருந்தீங்க டு இம்ப்ரெஸ் த டேரக்டர்? மெயின்லி இப்போ காஸ்டியூம்ஸ் வந்து நம்ம இப்படிலாம் வந்து கொஞ்சம் சிக்கன்னு போகணும், அது வந்து ஒரு பீரியடிக் ஃபிலிம் வேறு அப்படின்னு பார்க்கும்போது வாட் யூ ட்ரை டு இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை. இம்ப்ரெஸ்னோட டக்குன்னு ஒரு இன்ஸ்டன்ட் ஞாபகம் வருது. நான் வந்து ஷெடியூல்லாம் ஆரம்பிச்சு போயிடுச்சு. நான் சைமல்டேனியஸாக தனுஷார் படத்துலையும் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அது எனக்கு பெரிய ப்ராப்ளமாக இருந்துச்சுன்னா, அங்கே வந்து கண்டினியூட்டி வேறு, இங்கே மீஸ் எடுக்கணும். அண்ட் மேம் வாஸ் வெரி பர்டிகுலர் தட் நான் மீஸை வரையக்கூடாது, ஒரிஜினல் மீஸை தான் வைக்கணும்னு சொல்லிட்டாங்க. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாது. சுற்றி வந்து சரி ஒரு வழியாக ஃபிகர் அவுட் பண்ணிட்டேன். சரி இது ஒரு 10 நாள் கேப் இருந்துச்சு, இங்கே வந்துட்டேன். வந்து ட்ரிம்லாம் பண்ணிட்டு ஃப்ரெஷ்ஷாக பொள்ளாச்சியில் போய் மேமை பார்க்குறேன். மேம் வந்து அப்போ ஏதோ கோயிலுக்கு போயிட்டு வந்தாங்க. கோயிலுக்கு போயிட்டு வந்தால் எனக்கு பிரசாதம்லாம் வச்சு விட்டு, விபூதிலாம் வச்சு விட்டு, அப்படின்னா நல்ல மூடில் ஜாலியாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் கேரவான் போய் ரெடி ஆகிட்டு போகிறேன். ஃப்ரெஷ்ஷாக பார்த்து என்ன இது ஏன் இவ்வளோ ஃப்ரெஷ், கால் அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸ் அப்படின்னா என்ன சீன் இது, இதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு, அவர் அவ்வளோ கஷ்டப்பட்டு கறி அள்ளி பொறுக்கி இங்கே வராரு, இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கீங்க மேம். ஒரே நிமிஷம் நான் ஓடிட்டு வரேன் மேம், கறியெல்லாம் பூச்சிட்டு வரேன்னு சொல்லிட்டு வந்தேன். அவங்கள இம்ப்ரெஸ் பண்ணுறதுலாம் நடக்கவே நடக்காது. என்ன சீனோ அதுக்கான இது கொடுத்தாலே இட் இஸ் குட் இனஃப். அவங்கள நம்ம என்ன பண்ணாலுமே ஷீ இஸ் வெரி பர்டிகுலர், ஸ்ட்ரிக்ட், பயங்கர ஸ்ட்ரிக்ட். அது யாராக இருந்தாலும், எனி ஆக்டர். நீங்கள் இப்படி ஒரு ஃப்ரேமில் ஒரு 10 பேர் இருந்தாங்கன்னா 10 பேருமே பார்ப்பாங்க. நம்ம வந்து நம்ம இவர் தானே இருக்காரு, நம்ம சும்மா ஒப்பேத்தலாம் மாட்டிப்போம். அண்ட் பராசக்தி மூவி மூலியமா 1965 எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு வந்து எல்லாராலையும் பார்க்க முடிஞ்சது. காஸ்டியூம் சொன்ன மாதிரி வேற லெவலா இருந்துச்சு. பட் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னே காஸ்டியூம்ஸ் எல்லாம் பிடிச்சதா? ஓகே நம்ம வந்து ஒரு பீரியாடிக் ஃபிலிம் பண்றோம், இல்ல நீங்களாம் கொஞ்சம் சஜஷன்ஸ் கொடுத்து கொஞ்சம் இப்படிலாம் கொஞ்சம் வேர் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு இம்ப்ரெஸ் பண்றதுக்காக நீங்களாம் காஸ்டியூம்ஸ் வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணீங்களா? இல்ல, காஸ்டியூம் டிசைனர் பூர்ணிமா மேம் அவங்கள பத்தி சொல்லணும். ஏன்னா இது யூஸ்வலாக ஒரு படத்துக்கு காஸ்டியூம்னா இந்த சீனுக்கு அந்த சீனு இருக்கும். பட் இந்த பர்டிகுலர் படத்துக்கு நம்ம வேர்ல்டே அந்த 60s நடக்கிற வேர்ல்டை நம்ம காட்டுன்றதுக்காக பர்டிகுலராக அந்த ஃபேப்ரிக்லேருந்து, டிசைனிங்லேருந்து, ஃபிட்டிலேருந்து, சில நேரம் என்ன சொல்லுவேன், சார் என்ன சார் தொலைன்னு மேம் இப்படி தான் வேணும்னு சொன்னாங்க. நான் சில நேரம் காஸ்டியூம் கிட்டலாம் சொல்லி கொஞ்சம் லைட்டாக இருக்குங்களேன், ரொம்ப பேடாக இருக்குது, இப்படி தான் போட்டிருப்பாங்க அப்போ அப்படின்னாங்க. ஸோ அதெல்லாம் வந்து ஷி வாஸ் வெரி பர்ஃபெக்ட். சிவா சாராக இருக்கட்டும், அதர்வா இருக்கட்டும், எல்லாருக்குமே காஸ்டியூம் சூப்பராக இருந்துச்சு. ஸோ அது வந்து ரொம்ப மெனக்கெட்டு பண்ணாங்க, ரெஃபரன்ஸ் எடுத்து பண்ணாங்க. ஆக்சுவலாக இந்த ஒரு கொஸ்டின் நான் கண்டிப்பாக கேட்கணும். பராசக்தியில் ஹீரோவுக்கு கூட அமையாத ஒரு வாய்ப்பு வந்து உங்களுக்கு அமைஞ்சிருந்தது நான் சொல்லுவேன். ஏன்னா கிளைமேக்ஸில் வந்து ஹீரோயின் கூட ட்ராவல் பண்ண சீன்ஸாக இருக்கட்டும், பயங்கரமாக திட்டிட்டீங்களேங்க ஸ்ரீலீலாவை. இல்லை அது எனக்கு வந்து எனக்கு அவங்க டான்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸ்ரீலீலாவோட டான்ஸுக்கு பெரிய ஃபேன் நான்.
வீட்டில் எல்லாரும் பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு யாரெல்லாம் நடிக்கிறாங்கன்னா எஸ்கே, ஓகே ஹீரோயின் யார், ஸ்ரீலீலாவா, தெலுங்கு தானே, இதான் ஃபஸ்ட் டைம் டெபு பண்ணுறாங்கன்னா பயங்கர எக்ஸைட்டட். ஃபஸ்ட்டு கேள்வியே காம்பினேஷன் இருக்கா அவங்களோட? ஆமாம் உங்களுக்கு இருக்குது, எஸ்கேவோட அவங்களோட தான் உங்களுக்கு காம்பினேஷன் ஜாஸ்தினாங்க. அதனால ஓகேன்னு சொல்லிட்டீங்க. அப்படி கிடையாது, பட் ஐ வாஸ் வெரி ஹாப்பி. ஸோ அவங்களும் ஷீ இஸ் வெரி ஸ்வீட், வெரி ஹம்பிள். அவங்க கூட ஒர்க் பண்ணுறதே லைக் சூப்பராக இருந்துச்சு. அவங்க வந்து நைட்டு வந்து ஷூட்டிங் நடக்கும்போது போர் அடிக்குன்னா டிக்டாக் ஆடுவாங்க, என்னென்னமோ பண்ணுவாங்க. அப்புறம் தூக்கம் வருதா அப்படின்னு கேட்பாங்க. இரு நான் அசிஸ்டன்ட் காஃபி சூப்பர் காஃபி கொண்டு வரேன் அப்படின்வாங்க. ஷீ இஸ் லைக் வெரி ஸ்வீட். பயங்கர ஜாலியாக இருந்துச்சு அவங்கள ஒர்க் பண்ணுறது. நீங்கள் வேற அடிக்கடி ரைட்டர்கிட்ட வந்து மெசேஜ் பண்ணி நான் இருக்கேன்னா அதெல்லாம் கேட்டுட்டு இருந்த டைமில் ஸ்ரீலீலாவோட ஒரு காம்பினேஷன் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக போடுங்கப்பா அப்படின்னு ஏதாவது ஒரு சில விஷயங்கள் ஷேர் பண்ணியிருந்தீங்க? இல்லை, நான் எல்லாம் ஷூட் பண்ணி முடிச்சிட்டோம், பட் எடிட்டில் எது போகுதுன்னு நமக்கு தெரியாதுல்ல. நான் அவர்கிட்ட கேட்டே இருப்பேன், ப்ரோ எப்படி வந்திருக்கு, ஃபைனலில் எதெல்லாம் தூக்குனீங்க அதெல்லாம் கேட்டே இருப்பேன். நீங்கள் தெரியுறீங்கப்போ நல்லாவே தெரியுது, கிளைமேக்ஸ்லாம் பயங்கரமாக இருந்துச்சு, நீங்கள் 2 பேர் தான் இருக்கீங்க ஃப்ரேமில் அப்படின்னா. படத்தை பார்க்கும்போது எனக்கு இன்னும் சந்தோஷமாக இருந்துச்சு. நிறைய பேர் சொன்னாங்க, டேய் கடைசியில் நீயும் ஸ்ரீலீலா தான் இருக்கீங்க, அவன் யார் கூட போனாங்க அப்படின்னாங்க. பரவாயில்ல, ஹாப்பி. அண்ட் அதே மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு நடிச்ச சீன்ஸ்லாம் எடிட்ல போயிருக்கா பராசக்தி மூவில உங்களோட சீன்ஸ்? இல்லை, எதுவுமே போகல. ட்ரிம்மா இருக்கு, சீனா எதுவுமே தூக்கல. இன்ஃபேக்ட் அந்த பொள்ளாச்சியில தான் அந்த ஃபைனல் அந்த டவர் மேலே இருக்கிறதுலாம் எடுத்தோம். அது பயங்கரம் நல்லா இருந்துச்சு. ஏன்னா நீங்கள் பார்க்குற ஹைட் ஒன்று, ஆக்சுவல் ஹைட் அவ்வளோ ஹைட் கிடையாது. ஸோ நாங்கள் சீட் பண்ணி தான் எடுத்தோம். ஸோ கீழேருந்து ப்ரொஃபலர் அடிப்பாங்க, இங்கே இந்த டெட் பாடி எறிகிறதுக்காக ஸ்மோக் வரும். அப்புறம் மேம் பக்கத்துலேயே இருக்க முடியாது. ஸோ கொஞ்சம் தூரத்தில் தான் இருந்து மைக்கில் பேசியிருந்தாங்க, என்னெல்லாம் சொல்கிறாங்களோ உள்வாங்கிட்டே இருக்கணும். அதில் மெயின் என்னென்னா, எனி ஆக்டருக்கு வந்து டாக்கி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் பேசிகிட்டே இருக்கலாம், டயலாக்ஸாக மைண்டில் தான் இருக்கும். டாக்கி இல்லாமல் நீங்கள் சும்மா பக்கத்தில் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, ரியாக்ட் பண்ணணும், அதுவும் நேச்சுரலாக இருக்கணும். அது கொஞ்சம் ஒரு டாஸ்க் தான். மேம் வந்து சொன்னாங்க, பிருத்வி நீங்கள் வந்து உங்கள் மைண்டில் இதெல்லாம் ஓடுது சொல்லிகிட்டே இருப்பாங்க. அப்புறம் இப்போ ஏதோ ஒன்று பண்ணீங்களே, இது நல்லா இருக்கு, இதே வச்சுக்கோங்க. ஐ வாண்ட் வாட் சூர்யா டிட் இன் தட் சூரரை போட்டு இன்ட்ரோல் பிளாக், ஓகே கீப் தட் இன் மைண்ட் அப்படின்வாங்க. ஸோ அதெல்லாம் நல்லா இருந்துச்சு ஒர்க் பண்ணுறது. ஓகே. அண்ட் உங்களுக்கே ஃபர்ஸ்ட் வந்து டிசைன் பண்ண கேரக்டர் வந்து இந்த சோடா ஃபேக்டரி ஓனர் கேரக்டர் தானா, இல்ல வேற ஏதாச்சும் உங்களுக்காக ரெடி பண்ணாங்க? எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் வைகரை அப்படின்னு சொன்னாங்க. வைகரைன் அப்புறம் அசிஸ்டன்ட் அவங்க சாந்தினி அவங்க ஃபோன் பண்ணி ஃபுல் கேரக்டர் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. நீங்கள் வந்து மதுரையில் இருக்கீங்க, மதுரையில் வந்து சோடா ஃபேக்டரி ஓனர் நீங்கள், இந்த மாப்பிள்ளை விநாயகர் சோடா ஃபேக்டரி ஓனர்னு. இப்போ தான் எனக்கு தெரியும் அப்படி உண்மையிலேயே ஒரு சோடா ஃபேக்டரி இருந்திருக்கு போல. ஸோ அந்த இன்னுமே மாப்பிள்ளை விநாயகர் சோடா வந்து மதுரையில் அந்த பேரில் இல்லை, பட் அதோட பார்ஷியல் நேமில் இன்னும் சோடா ஃபேக்ட்ரி இருக்கான். அதனால் மதுரை மக்கள்லாம் வந்து இன்னும் எனக்கு 2-3 பேர் பேசி, பரவாயில்ல அந்த சோடா இதெல்லாம் வந்து பேசியிருக்கீங்க, அது இன்னும் இருக்குது அப்படின்னாங்க. ஸோ அதாவது நான் எதுக்கு சொல்கிறேன்னா, இது வந்து நாட் ஓன்லி அபவுட் த ஹீரோ, அதாவது உண்மையிலே ஒருத்தர் இந்த மாதிரி போராடினாருன்னு மீறி சுற்றி நடக்கிற ஃப்ரெண்ட்ஸோட கேரக்டருமே உண்மையிலே நடந்த ஒரு சோடா ஃபேக்ட்ரி, அந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸாக எடுத்து இது ரிட்டன் தி ஸ்கிரிப்ட். ஓகே. ஸோ பராசக்தியில் வந்து ஒரு சோடா தம்பி அப்படிங்கிற ஒரு டைட்டிலோட வந்து வளம் வந்துட்டீங்க இல்லையா? ஆமாம், நான் கடைசியில் கூட அந்த பொண்ணு லீலா வந்து சோடாவா தான் சொல்லுவோம் ஒரு சீனில். அண்ட் இந்த இயர் வந்து உங்களுக்கு வேற லெவலான ஒரு இயரா இருக்க போகுது. ஏன்னா இன்னொரு ஒரு சூப்பரான மூவி வந்து ரிலீஸ் ஆக காத்துட்டு இருக்கு. நாங்க வந்து பயங்கரமா காத்துட்டு இருக்கோம், தனுஷ் அவர்களோட மூவி. அதுல நீங்க வந்து ஒரு சூப்பரான ரோல் வேற ப்ளே பண்ணிருக்கீங்க. அதை பத்தி நீங்க கண்டிப்பா இப்ப சொல்லியே ஆக வேண்டும். ஆமா, இது வந்து அடுத்த வெஞ்சர் வந்து விக்னேஷ் ராஜா போர்த்தொழில் படம் பண்ண டைரக்டர். ஸோ அந்த படமே ஒரு பெரிய பிளாக் பஸ்டர். ஸோ வெரி எக்ஸைட்டட் அண்ட் ரொம்ப சந்தோஷம். எனக்கு வந்து ஃபேவரட் ஆக்டர், நான் நடிக்க வந்ததுக்கப்புறம் ஒரு சில ஆக்டர்ஸ் பார்த்து எப்பறம் அப்படி கன்வின்சிங்காக பண்ணுறாங்கன்னு யோசிச்ச ஆக்டரில் ஐ திங்க் ஒன் ஆஃப் தி டாப் ரேட்டட் ஆக்டர்ஸ் வந்து தனுஷ் சார். ஸோ அவர் கூட ஒர்க் பண்ணுறது இட் வாஸ் அன் அமேசிங் எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் அந்த படமும் என்னோட ரோலும் வந்து ஐ திங்க் ஒரு நல்ல ரோல். நீங்கள் பார்த்து சொன்னீங்க, ஐ திங்க் டூ early to talk about it. Officially announcement-லாம் வரும். நான் யூசுவலாகவே அவர் கூட ஒர்க் பண்ணும்போது நிறைய ஹிண்ட்ஸ் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. அவரோட சின்ன சின்ன நுணுக்கங்கள் கூட ரொம்ப அழகாக வந்து இம்ப்ரவைஸ் பண்ணி பண்ணுவாருன்னு சொன்னாங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? அவர் வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து நான் யார்கிட்டையுமே போய் நானாக வாலண்டியராக பேச மாட்டேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கணும், ப்ளஸ் சீன் இருக்குது, நம்ம எதாவது பேசி நான் நிறைய யோசிப்பேன், நம்ம வேலையை உண்டு நம்ம உண்டு இருந்தால் போதும்னு சொல்லி நான் பெருசாக பேசலை. சார் வந்து கொஞ்சம் சைலண்ட் டைப் தான். அப்புறம் ஒரு 2ஆம் நாளுக்கு அப்புறம் சாரே வந்து பேசினார், அப்பா பற்றி பேசினார். அப்பாவோட பெரிய ஃபேனு, நான் வந்து ஒரு டைமில் வந்து ரொம்ப புவர் ஃபேமிலி, அப்போ வந்து ரொம்ப காசுக்கு வறுமையில் இருந்தோம். அப்போவும் எங்கள் வீட்டில் வந்து ஒரு படத்துக்கு கூப்பிட்டு போனாங்க. ஒரு ஏவிஎம் ஸ்டூடியோவில் வந்து ஏவிஎம் ராஜேஸ்வரி தேட்டரில் வந்து பாட்டி சொல்லை தட்டாதே படம் பார்த்தோம், ஃபேவரட் ஃபிலிம் அப்படின்னாரு. ஸோ நானும் அவர் ஆக்டராக வந்து எப்படி ஒரு சீனை கன்சீவ் பண்ணுறீங்க, எப்படி டயலாக்ஸ்லாம் டப்புன்னு இது பண்ணுறீங்க, ஸோ அந்த டெக்னிக்ஸ்லாம் வந்து இதை பற்றிலாம் பேசணும். ஸோ அது இட் வாஸ் அன் அமேசிங் எக்ஸ்பீரியன்ஸ். அவர் கூட ஒரு ஃபேவரட் ஆக்டர் கூட ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறன்றது
ஐ திங்க் எல்லாருக்குமே அது கிடைக்குமான்னு தெரியல, எனக்கு Okay. கிடைச்சது சந்தோஷம். இந்த ப்ராசஸ்க்குள்ள வந்து எப்படி வந்தீங்க? தனுஷ் அவர்களோட மூவிக்குள்ள ம். எப்படி உங்களை செலக்ட் பண்ணாங்க? எனக்கு வந்து விக்னேஷ் ராஜா சார் வந்து அசோக் செல்வன் வச்சு தான் படம் பண்ணார், ஆ, போர்த்தொழில். ஸோ ஆமா. ப்ளூ ஸ்டாரோட ஃபர்ஸ்ட் ஷோ வந்து இவர் பார்த்தது எனக்கே தெரியாது. இவர் எல்லாம் தான் ஒன்றா தான் பார்த்துருக்கோம். ம். அவருக்கு பார்க்கும்போது என்னோட கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த டைம்லேயே அவர் அந்த ஸ்கிரிப்ட் எழுதி முடிச்சிட்டார். ஸோ இந்த பர்டிகுலர் கேரக்டருக்கு இவர் கரெக்டாக இருப்பாருன்னு ஹீ டிசைடட் தட் டைம். எனக்கு அப்போ தெரியாது. ஓகே. ப்ராஜெக்ட் டிசைன் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணுற டைம் கொஞ்சம் டிலே ஆச்சு. அதுக்கப்புறம் ஹீ கால் மீ. அந்த படத்துக்கும் எனக்கு 2 சீன் கொடுத்தாரு. நான் திருப்பி ஆடிஷன் பண்ணிட்டு தான் ஐ ஓ, கேம். ஸோ ம். ஹீ கால் மீ, ப்ரோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்கு இது மட்டும் ஒரு லுக் மட்டும் பார்க்கணும், செட் ஆகுமா, நீங்கள் வரீங்களா அப்படின்னு. தோ வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். அண்ட் ஹி வாஸ் வெரி ஹாப்பி, யூஆர் ஆன் போர்டு அப்படின்னாரு. சூப்பராக இருந்துச்சு. ஸோ ஒரு நடிகருக்கு அப்ரிஷியேஷன் கைத்தட்டல் மீறி இதனால் வாட் யூ கோயிங் டு டேக் ஹோம்ன்றது இருக்குல்ல. இப்போ ப்ளூ ஸ்டார் மூலிமா ஐ காட் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்லலாம். சூப்பர். எனக்கு கொஞ்சம் வந்து வெயிட் போட்ட மாதிரி இருக்கே, இது இந்த கேரக்டருக்காக தானா? ஆமாம், இந்த படம் பராசக்திக்கு கொஞ்சம் அப்படி இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் விக்னேஷ் ராஜா சார் படத்துக்கும் கொஞ்சம் ஒரு சேஞ்சஸ் இருக்கும். அது படம் பாருங்க. ஓகே. ஆனா அப்படிதானே ஒரு படத்துக்கு வெயிட் ஏத்து சொல்லுவாங்க, இறக்க இல்லை, சில சொல்லுவாங்க. நேரங்களில் கான்ஷியஸாக பண்ணுவோம், சில நேரங்களில் ஷூட்டிங் இல்லாத நேரத்தில் கொஞ்சம் நம்ம ரெஸ்ட் எடுத்து அது ஆட்டோமேட்டிக்காக போகிறதும் உண்டு. ஸோ அந்த நேரத்துக்கு என்ன தேவைப்படுதோ. ஓகே. இதை எப்படி பாக்குறீங்க? இஸ் இட் ஈஸி ஃபார் அன் ஆக்டர்? இட்ஸ் நாட் ஈஸி. இதுதான் வேலை. ஒரு பேஷனேட்டாக ஒரு வேலை செய்யும் போது ஐ திங்க் எதுவுமே கஷ்டமாக தெரியாது. ஒரு பர்பஸ்க்காக தானே பண்ணுறோம், சும்மா பண்ணல, காசு கொடுக்குறாங்க. ஸோ பண்ணி தான் ஆகணும். அண்ட் அப்பா வந்து படம் பார்த்துட்டு என்ன சொன்னாரு? பராசக்தி மூவி பார்த்துட்டு என்ன ரிவ்யூஸ் கொடுத்தாரு? டு பி ஹானஸ்ட், அப்பா ஒன்றும் பார்க்கல. அப்பா இஸ் பிஸி வித் சம் அதர் திங். ஸோ அப்பா கூடிய விரைவில் பார்த்துருவாரு. ப்ளூ ஸ்டார் பார்த்துட்டு அப்பாவுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ பேக் டு பேக் இன்னும் என்னென்ன படங்கள்லாம் காத்துட்டு இருக்கு உங்களுக்கு? இப்போ ஒரு வெப் சீரிஸ் பண்ணி முடிச்சிருக்கேன், தீவினை போட்டுருந்த வெப் சீரிஸ். அதுக்கப்புறம் இது D54. ஸோ டைம் பீயிங் இதுதான். ஸோ பார்ப்போம், அஃபிஷியலாக ஒன்றும் அடுத்து அனௌன்ஸ் பண்ணணும் வரும். இப்போ யூஸ்வலாவே பார்த்தோம் அப்படின்னு வைங்களேன், நாளைக்கு எக்ஸாம்னு வச்சுக்கோங்களேன், சின்ன குழந்தைங்களுக்குலாம் இல்ல எங்களுக்கே அப்படிதான் ஆக்சுவலா. அடுத்த நாள் வந்து எக்ஸாம் அப்படின்னு ஒரு பதட்டம் அடைஞ்சு நைட்டு தூக்கமே வராதுங்க. அந்த மாதிரி ஒரு கேரக்டர் வந்து நாளைக்கு நீங்க செம்மையான ஒரு கேரக்டர், பட் நமக்கு ஒரு பதட்டம் இருக்கும், நமக்கு ஒரு பயம் இருக்கும். மேபி அது எந்த படமா வேணா இருக்கலாம். அப்படி பார்த்து நீங்க பயமடைந்து தூக்கமே வராத இருந்த ஒரு ராத்திரி, அது எந்த படத்துக்காக? இல்லை, எனி மூவி எனக்கு ஃபர்ஸ்ட் டே கொஞ்சம் அந்த இது இருக்கும். என்ன பண்ண போகிறோம், நம்ம பண்ணுறது கரெக்டாக இருக்குமா, கன்வின்சிங்காக பண்ணுவோமா, டேரக்டருக்கு பிடிக்குமா, அது எனக்கு மட்டும் இல்லை, எல்லா ஆக்டருக்குமே அது இருக்கும்னு நினைக்கிறேன். இருக்கிறது நல்லது. அது அந்த பயமே நம்மளை இன்னும் கொஞ்சம் நல்லா பர்ஃபார்ம் பண்ண வைக்கும்னு நினைக்கிறேன். அதுதான் என்னோட பிலீவ். அப்படிதான் நடந்திருக்கா உங்களுக்கு? இல்லை, எல்லா படமும் அப்படி தான் நடக்கும். ஃபர்ஸ்ட் டே அந்த ஃபர்ஸ்ட் ஒரு 2-3 டேஸ் செட் ஆகிற வரைக்கும் நமக்கு ஒரு செல்ஃப் டவுட் வரும். அதுக்கப்புறம் தான் செட் ஆகும் அது. ஏன்னா நமக்குமே புதுசில் அந்த கேரக்டருக்குள்ள அடாப்ட் பண்ணுறது, இட் டேக்ஸ் டைம். அண்ட் எந்த மூவி வந்து ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா ஹப்பாடா இப்போ ஆடியன்ஸ்க்கு வந்து நான் யாருன்னு தெரிஞ்சிடுச்சு, நான் ஒரு ஆக்டர் அப்படின்னு நிரூபிச்சுட்டேன்னா எந்த மூவி சொல்வீங்க? ப்ளூ ஸ்டார். ப்ளூ ஸ்டார் தானா? இப்போ அது வரைக்குமே நான் இன்டர்வியூஸ் நிறையா போயிருந்தாலுமே மெஜாரிட்டி ஆஃப் த கொஸ்டின்ஸ் வில் பி ரிலேட்டட் டு மை டேட். ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து நம்மளை கன்சிடர் பண்ணி நம்மளை பற்றியான கேள்விகள் வந்துச்சு. ஐ திங்க் இவ்வளோ வருஷம் ஜேர்னியில் அது ஒரு நான் சின்ன அச்சீவ்மெண்ட்டாக பார்க்குறேன். சரி, நம்மளை பற்றி கேட்குறாங்க, சந்தோஷமாக இருக்கு. இப்போ நீங்க உங்க அப்பா பத்தி சொல்லியிருந்தீங்க. இப்போ எல்லா இடங்களுக்கும் நீங்க போகும்போது எல்லாருமே உங்க அப்பாவை பத்தி தான் முன்ன டைம்லலாம் வந்து கேட்டிருப்பாங்க. பட் ஸ்டில் இப்போ அதே மாதிரி ஒரு தாட் வந்து உங்களுக்குள்ள இருந்துட்டே இருந்திருக்கா? ஏன்னா இண்டஸ்ட்ரியில வந்து அவரோட பையன் அதனால ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருதுன்னு ஒரு பக்கம் மக்கள் வந்து பேசிட்டு இருப்பாங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நீங்க உங்க ஹார்ட் ஒர்க், உங்களுக்கு அந்த லக், அந்த பேசிஸ்ல வந்து வந்திருக்கும். பட் எல்லாருமே வந்து உங்க அப்பா சார்ந்த ஒரு கேள்விகள் கேட்கும் போது நீங்க அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்றீங்க? இல்ல ஒரு பக்கம் பார்த்தோம்னா நெப்போட்டிசம் அதனாலதான் வந்தாங்க அப்படின்னு சொல்லும் போது அந்த கேள்விக்கு உங்களோட பதில் என்ன? நீங்கள் எந்த விஷயம் எடுத்தாலும் அதில் நெகட்டிவ்ஸ் பாசிட்டிவ்ஸ் இருக்கும். அட் த சேம் டைம் எங்களுக்குமே பாசிட்டிவ்ஸும் இருக்குது. பட் அதனால் நாங்களுக்கு அடுத்த படம் கிடைக்குதுன்னா அது கிடையாது. நம்மளோட இண்டிவிஜுவல் பர்ஃபார்மன்ஸ் பார்த்து, நம்மளோட படத்தோட ரெஸ்பான்ஸ் பார்த்து தான் நம்மளை அடுத்த படத்துக்கு காசு பண்ண போகிறாங்க. பாண்டியராஜன் சார் பையனால் யாருக்குமே டக்குன்னு கொடுக்க போகிறதில்ல. நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது அப்படி. ஸோ அது நம்ம எத்தனை பேர் வாயை நம்ம ஒத்தி வைக்க முடியாது, ஏதாவது பேசிட்டு தான் இருப்பாங்க. அது ஒரு இனிஷியலாக கேட்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு, அதுக்கப்புறம் பழகிருச்சு. ஆனால் ஃபேமிலியில் நீங்கள் மட்டும்தான் ஆக்டிங் சைடு வந்திருக்கீங்களா? உங்கள் அண்ணா வந்து டாக்டர்ல? இல்லை, அவர் இன்ஜினியர். தம்பி வந்து ட்ரோன் விஷுவலைசராக இருக்கார். ஸோ நிறைய தமிழ் படங்களில் அவர் தமிழ் இல்லை எல்லா லாங்குவேஜ் ஒரு 2000-3000 ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்காரு. பிரேமராஜன் அவர் பேர், தம்பி பேர். அண்ணன் பேர் பல்லவராஜன். ஸோ அவர் வந்து ஐடி இன்ஜினியரிங். தம்பி வந்து இஸ் இன்டு திஸ் திங், ட்ரோன். நீங்க வந்து இன்டு ஆக்டிங். ஆமா, அப்படியே டிஃபரெண்ட் கிளைகள். ஆமா. இது ஒரு கான்ஷியஸ் டெசிஷன் தானா, நம்ம ஆக்டிங்ல தான் போகணும், இந்த ஃபீல்டு தான் எடுக்கணும் அப்படிங்கிறது? இல்லை, எனக்கு வந்து நான் 10th 11th படிக்கும்போது அப்பாவோட அசிஸ்டன்ட் வந்து நான் படம் நடிக்கணும்னு கேட்டார். ஸோ அந்த படம் வந்து ஒரு 15 days ஷூட் போனோம். அப்போவே போயிட்டு டின் ஹேப்பன், ஒரு ட்ராப் ஆச்சு ஒரு சில விஷயங்களால. ஸோ அதுக்கப்புறம் தான் சரி அப்பா வந்து சரி பையனை நம்ம லான்ச் பண்ணலாம்னு சொல்லிட்டு, என் டிசிஷன் எதுவுமே கிடையாது, என்னை யாரும் கேட்கவே இல்லை, நடிக்க வச்சுட்டாங்க.
அதுக்கப்புறம் ஒரு 2-3 படங்களுக்கு பிறகு தான் ஒரு இது மேலே ஒரு லவ் வர ஆரம்பிச்சது ஆக்டிங் மேலே. ஸோ அதுக்கப்புறம் தான் ஓகே நமக்கு இது வருதுன்றது நம்ம கான்ஃபிடண்ட்டாக இருக்குது, மற்றவங்களுக்கு தெரியற வரைக்கும் நம்ம நடிப்போம் அப்படி இருந்துச்சு. அண்ட் அதே மாதிரி சூப்பரான ஒரு ரோல் வந்து நடிச்சு இன்னும் ரிலீஸ் ஆகாம ஏதாச்சும் ஒரு மூவி உங்களோடது வெயிட்டிங்ல இருக்கா? நானே எப்படி சூப்பரான ரோல் சொன்னீங்க, உங்களுக்கு பிடிச்ச ஒரு ரோல், ஆஹா ஏன்பா இது இன்னும் ரிலீஸ் ஆகல அப்படின்னு? இன்னும் ரிலீஸ் அந்த சீரீஸ் எனக்கு அது முடிச்சு ஒரு 10 months ஆச்சு. ஸோ அது ஏன்னா டப்பிங்கும் முடிச்சாச்சு. அது ரொம்ப நல்ல கதை, அது வந்து எல்லாருக்குமே பிடிக்கும்னு நான் நம்புறேன். அண்ட் அஃப்கோர்ஸ் D54 இப்போ சீக்கிரம் சம்மர்ல வரும். ஸோ அதுவும் எல்லாருக்கும் பிடிக்கும். ஏதாவது ஒரு ரோல், ஒரு கேரக்டர் வந்து இந்த மாதிரி ஒரு ரோல் என் லைஃப் டைம்ல வந்து நான் ப்ளே பண்ணியே ஆகணும் அப்படின்னா அது மேபி எந்த ஜானரா வேணா இருக்கலாம், என்ன மாதிரி ரோல் வந்து நீங்க அப்படி சூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஹியூமரஸ் ஒரு கதை பண்ணணும் ஆசை, ஒரு லவ் படம் பண்ணணும்னு ஆசை. ஸோ இது ரெண்டுமே எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு ஆசை. ஆஸ் அன் ஆக்டர் திங்க் ஹியூமர் என்னால் இன்னும் கேரி பண்ண முடியும், ஃபுல் ஃப்ளெஜ்டாக பண்ண முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது எனக்கு. அட் த சேம் டைம் ஒரு பியோர் லவ் ஸ்டோரியும் பண்ணணும்னு ஆசை. அதே மாதிரி பாண்டியராஜன் சார் வந்து இப்போ ஆண் பாவ மூவியை வந்து அப்படியே ரீமேக் பண்றாங்கன்னா எந்த கேரக்டர் வந்து உங்களுக்கு கரெக்டா ஆப்டா இருக்கும்னு நினைக்கிறீங்க? அஃப்கோர்ஸ் அப்பா கேரக்டர் தான். அப்படியா? உங்க கூட எந்த காம்போ யார் வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? எந்த ஆக்டர்? பாண்டியராஜன். அதுல வந்து ரேவதி மேம் நடிச்சிருப்பாங்க. அதே மாதிரி இந்த ஜெனரேஷன்ல யாரு? எக்ஸாக்ட்லி யாரு? ஸ்ரீலீலா இருக்கலாம். புரியல, அதாவது பராசக்தி படத்துல இருந்து வந்து எல்லா பக்கமும் ஸ்ரீலீலா. ஆமா, இல்ல இப்ப கேட்டதால இப்ப இந்த படமும் ரிலீஸ் ஆச்சுல, அதனால டக்குன்னு எனக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு. மேபி அந்த டீச்சர் கேரக்டருக்கு ரேவதி மேம் மாதிரி சூட்டபிளா இருக்கும். மேபி பாண்டியன் கேரக்டர் யார் ப்ளே பண்ணா நல்லா இருக்கும்? பாண்டியன் கேரக்டரா சாந்தனு ப்ளே பண்ணா. நைஸ். நிஜமாலே ரெண்டு பேருமே ஜிகிரு தோஸ்தா? ஆமா, சின்ன வயசுல இருந்தே ஃப்ரெண்ட்ஸ், பிளஸ் கிரிக்கெட் ஒண்ணா ஆடுவோம், சின்ன வயசுலேருந்தே பழக்கமான ஒரு நண்பர். அண்ட் அதே மாதிரி பராசக்தி மூவி ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா கிடைச்ச பெஸ்ட் காம்ப்ளிமெண்ட் யார்ட்டு இருந்து? பெஸ்ட் காம்ப்ளிமெண்ட் வந்து நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சு பார்த்தவங்க எல்லாருமே வந்து என்னோட கேரக்டர் நல்லா இருக்குது அப்படின்னு தான் நினச்சாங்க. நான் நினச்சேன் சரி நம்ம சின்ன ஸ்பேஸ் பண்ணியிருக்கோம், இது ஒரு படத்தில் பெரிய படத்தில் நம்ம ஒரு பாட்டாக இருக்கும்னு நினச்சேன். பட் எல்லாரும் நீ படம் முழுக்க வர உன்னோட கேரக்டர் நல்லா இருக்குது, நல்லா நேச்சுரலாக நடிச்சிருக்கேன். நாங்கள் எல்லாருமே ஒரு ஸ்பெஷல் தான். பட் உங்களுக்கு வந்து லைட்டாக ஒரு ஃபீலிங் வந்துச்சா, ஓகே ஒரு ஃப்ரெண்ட் ரோல் பண்ணுறோம், மேஜர் இம்பாக்ட் இருக்கிற ரோல் தான், பட் அடுத்தடுத்து எல்லாமே இந்த மாதிரி ஃப்ரெண்ட் ரோலே நம்மளை வந்து கேட்க ஆரம்பிச்சிருவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம் இருந்துச்சு? இல்லை, நான் வந்து அது கான்சியஸாக நமக்கு அந்த இப்போ இந்த படம் வந்து ஐ டிட் ஒன்லி ஃபார் சுதா மேம். ஸோ இனிமேல் வர படங்களில் நம்மளோட கேரக்டர்ஸ் எந்த அளவுக்கு ஒரு வெயிட்டேஜ் இருக்குது, இப்படி தான் பண்ணணும் அப்படி தான் பண்ணணும் இல்லை, படம் முடிஞ்சு போகும்போது நம்மளோட கேரக்டரோட இம்பாக்ட் ஜாஸ்தியாக இருக்கணும், அதுதான் எனக்கு மைண்டில் இருக்குது. அண்ட் அதே மாதிரி பாண்டியராஜன் சார் வந்து லெஜெண்டரி டைரக்டர், இப்போ வரைக்கும் அவரோட மூவிஸ் எல்லாமே நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கும் வந்து அந்த டைரக்டர் உள்ள ஒளிஞ்சிட்டு இருக்காரா? ஏன்னா அப்பாவோட ரத்தங்கிறதுனால அந்த டைரக்ஷனை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணாமல் நீங்கள் வந்து தடுத்துட்டு இருக்கீங்களா? ஒரு தடுத்துட்டு இருக்கேன்னு சொல்ல முடியாது. நான் சின்ன சின்ன அந்த கோவிட் டைமில் சின்ன சின்ன ஷார்ட் ஃபிலிம்ஸ் மாதிரிலாம் எடுத்தேன். இன்னும் கொஞ்சம் ஒரு பயம் இருக்குது, நான் ஒரு பொறுப்பு ஜாஸ்தி ஆயிடுமோ, இது ஒரு மாதிரி கம்ஃபர்டபுள் ஆயிடுச்சோ அப்படி ஒரு பயம் இருக்குது. பட் டைரக்ஷன் பண்ணுறதுக்கு ஆசை இருக்குது, சின்ன சின்ன கதைலாம் எழுதி வச்சுருக்கேன். மேபி இன் ஃபியூச்சர் இன்னும் கொஞ்சம் ஒரு பெரிய ஃபீச்சர் ஃபிலிமாக வருமா? வரும், கன்ஃபார்மாக வரும். ஆசை இருக்குது, வரும்னு உறுதியாக சொல்லலை, பட் எழுதி வச்சிருக்கேன், சின்ன சின்ன கண்டென்ட்லாம் எழுதி வச்சிருக்கேன். பார்ப்போம், கரெக்டான ஸ்கிரிப்ட் அமையும் போது. அப்படி நீங்கள் ஒரு வேளை டைரக்ட் பண்ணுறீங்கன்னா யாரை வச்சு பண்ணணும்னு உங்களுக்கு ஆசை டிரெக்ஷனில்? அது கதையை பொறுத்து இருக்குது. ஏன்னா ஃபஸ்ட்டு படம் பண்ணும்போது நம்மளே நடிக்கிறது ரிஸ்க்கு தான், நம்மளே டைரக்ட் பண்ணி நம்ம நடிக்கிறது ரிஸ்க்கு தான். மேபி அந்த கதைக்கு யார் சூட்டபுளாக இருக்காங்களோ, டிபெண்ட்ஸ்ல, கதையை பொறுத்து தான். பட் ஹீரோயின்னா ஸ்ரீலீலா தான். அப்போ அப்படியும் கிடையாது. இல்ல நான் அது கேள்வியா கேட்கணும். இந்த ஹீரோயின்ஸா நாங்க 2 பேர் இருக்கோம், எங்களை கன்சிடர் பண்ணுவீங்களா இல்ல அதுக்கும் வந்து ஸ்ரீலீலா தான் அவங்க டேட்ஸ் கொடுக்குற வரைக்கும் வெயிட் கேரக்டர் பொறுத்து தானே இருக்கு. அப்படிலாம் பர்టిక్యులரா யாரும் கிடையாது, டிபெண்ட்ஸ் ஆன் தி கேரக்டர் எந்த மாதிரி ரோல் இருக்குன்னு பார்த்து. அண்ட் உங்களுக்கு பேக் டு பேக் நிறைய பீரியாடிக் ஃபிலிம்ஸே வருது இல்ல? ப்ளூ ஸ்டாரும் வந்து பீரியாடிக்கா இருந்தது. அது 90s லேட் 90s லேட் 90s, இது வந்து 65s 60s. ஏன் பீரியாடிக்னாலே வந்து உங்களை வந்து தெரியலையே அது சூஸ் பண்றாங்க? நல்ல கேள்விதான். நான் யோசிச்சு பார்த்தா அடுத்து என்ன படம் பார்த்தா அதுவும் அப்படிதான் வருது. நான் ஒரு 90s கிட்டுங்க அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆகுது உங்களுக்கு? 90ஸ்னா கூட பரவாயில்ல, இது 60ஸ்க்கு வரைக்கும் கூட்டு போயிட்டாங்களே. அது தெரியல, அது நான் கான்சியஸா இருக்கல, வந்ததுல நீங்க நோட்டீஸ் பண்ணிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இனிமே அது வந்து பார்ப்போம், அடுத்து ஃபியூச்சர்ல இருக்கிற மாதிரி தான் படம் இருக்கும். ஓகே, சூப்பர். 2050ஸ்க்கு போய்டுவோம், அப்படி பாத்துருவோம். நைஸ். நீங்க எல்லாருமே உங்ககிட்ட பாக்குற ஒரு விஷயம் வந்து ரொம்ப நேச்சுரலா நடிக்கிறாருப்பா, தானாவே வருது, இதுதான் உங்களோட பலமா? மேபி இருக்கலாம். எனக்கு கேட்குறதுக்கு காம்ப்ளிமெண்ட் இருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சொல்லியிருக்காங்க, நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஐ திங்க் எனி ஆக்டருக்கு அது நேச்சுரலாக நடிக்கிறது சொல்கிறது தான் ஒரு பெரிய ஒரு அட்ரினல் ரஷ்ஷாக இருக்கும், அதுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குது. அண்ட் ஆக்டிங் வந்து நம்ம நினைக்கிற மாதிரி ஈஸியே கிடையாதுல்ல, அந்த 15-20 செகண்ட்ஸ் பார்க்குற ரீல்ஸ் மாதிரிலாம் கிடையாது ஆக்டிங். ஸோ நீங்கள் வந்து இதுக்காக கிளாஸஸ்லாம் போனீங்களா? முன்னாடி இனிஷியல் டேஸில் ஒர்க் ஷாப்லாம் போயிருக்கேன். இப்போ ப்ளூ ஸ்டார் படத்துக்கு ரிஹர்சல்ஸ்லாம் பண்ணோம், ஒர்க் ஷாப் பண்ணோம், ஒரு 1 வீக் பண்ணோம். ஸோ ஐ திங்க் எனி ஆக்டருக்கு ஒர்க் ஷாப் இல்லை ரிஹர்சல்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஏன்னா நீங்கள்
டைரெக்டாக ஸ்பாட்டுக்கு போய் மற்ற ஆக்டர்ஸோட ஒரு ரேப்போ வரத்துக்கும் பரிச்சயமான மக்கள் கூட திருப்பி நீங்கள் பர்ஃபார்ம் பண்ணும் போதும் அந்த இன்ஹிபிஷன்ஸ்லாம் போயிடும். ஸோ ஃப்ரீயாக நடிப்பீங்கன்னு எனக்கு தோணுது. ஐ திங்க் எல்லாருமே அதை பண்ணணும். அது Okay. பண்ணால் அதோட ரிசல்ட் வந்து இன்னும் என்ஹான்ஸ் ஆகும்னு நினைக்கிறேன். நைஸ். ஸோ ஆக்டிங் தவிர வேற எந்தெந்த விஷயங்கள்லாம் வந்து நீங்க பயங்கரமா எக்ஸ்ப்ளோர் பண்ணிருக்கீங்க? எனக்கு கிரிக்கெட் ரொம்ப பிடிக்கும். ஸோ கிரிக்கெட் வந்து ரைட் ஃப்ரம் சைல்ட்ஹுட் நிறைய விஷயம் கற்றுக் கொடுத்துருக்கு, நிறைய கொடுத்துருக்கு. ஸோ கிரிக்கெட் ரொம்ப பிடிக்கும். அப்பப்போ குக்கிங் பண்ணுவேன். அப்படியா? ஸோ என்ன டிஷ்ஷுங்க எதுல? சும்மா வீட்டில் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தால் ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸோட இருக்கும்போது பாபிக்யூ அந்த மாதிரி ஏதாவது பண்ணுவோம். அப்புறம் பிரியாணி பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி அது ஒரு இன்ட்ரெஸ்ட். அது ஐ உடன் சே இட்ஸ் அ ஒர்க். எனக்கு வந்து அது பண்ணால் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் வர மாதிரி இருக்கும். ஓகே. ஸோ அது பண்ணுவேன். தென் படங்கள் பார்ப்பேன். மியூசிக் ரொம்ப பிடிக்கும். ஸோ இப்போதைக்கு இதுதான் நம்மளோட இது. புக்ஸ் எல்லாம் படிக்க மாட்டேன் சொல்லிடுறேன். ஓகே. இந்த சினிமாக்கு ஏத்த புக்ஸ், இந்த காவியங்கள் இல்லை ஏன்னா நிறைய எனக்கு periodic வேற புக்ஸோட பண்றீங்க. எனக்கு விஷுவல்ஸாக ரொம்ப நிறைய பார்ப்பேன். டாக்குமெண்டேஷன் நிறைய பார்ப்பேன். நிறைய டாக்குமெண்ட்ரிஸ் பார்க்க பிடிக்கும். உண்மை சம்பவங்களை முன்னெல்லாம் வந்து டாக்குமெண்ட்ரிப்பா போர் அடிக்கின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் இருந்துச்சு. பட் இப்போ எடுக்கிற டாக்குமெண்ட்ரிஸ் எல்லாம் படம் மாதிரி ரொம்ப பயங்கரமாக சுவாரஸ்யமாக இருக்குது. ஸோ இப்போ படங்களோட டாக்குமெண்ட்ரிஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு. எது ரீசெண்டா பாத்தீங்க? எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது? எனக்கு வந்து இப்போ வந்து லகான் படத்தோட ஒரு மேக்கிங் ஒன்று எடுத்திருந்தாங்க. அது இப்போ அதோட பேர் எனக்கு கரெக்டாக ஸ்ட்ரைக் ஆகலை. ஸோ ரைட் ஃப்ரம் ஸ்க்ராட்ச் கதையிலேருந்து ஆக்டர்ஸ் எப்படி ஹையர் பண்ணாங்க, லொக்கேஷன் எப்படி கிடச்சிது, ரிலீஸ்லேருந்து அந்த படத்தை ஃபஸ்ட்டு எழுத்து ஆரம்பிச்சதுலேருந்து ரிலீஸ் வரைக்கும் ஒரு டாக்குமெண்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு அது பார்க்குறது. ஸோ டான்ஸும் தெரியும், நீங்க சொன்ன மாதிரி குக்கிங்கும் வேற லெவலா சமைப்பேன் அப்படின்னு வந்து சொன்னீங்க. ஒரு டைம் பாஸ்க்கு வந்து சமைப்பேன் அப்படின்னீங்க. எல்லாருக்குமே தெரியும் உங்க அம்மா வந்து சூப்பரா சமைப்பாங்கன்னு. உங்க அம்மா அதுலயே உங்களுக்கு பிடித்த டிஷ்னா எந்த டிஷ்? நம்ம எனக்கு மட்டன் விகேஆர் மட்டன் ஒன்று சொல்லுவாங்க. விகேஆர் அது ஏன் விகேஆர் மட்டன்னா ஐ மீன் விகேஆர் சார் வந்து ஏதோ ஒரு டிஷ் சொல்லி கொடுத்ததால விகேஆர் மட்டன். ஸோ அது வந்து பயங்கரமாக செய்வாங்க. பயங்கரம். எங்கள் வீட்டுக்கு யாராவது வந்தாங்கன்னா இப்போ கூட என்ன சிசிஎல் கேங் ஃபுல்லாக ஒரு லஞ்சுக்கு கூப்பிட்டுருந்தேன். ஸோ எல்லாரும் அந்த மட்டன் சாப்பிட்டு ஐயோ சூப்பர். அப்புறம் டிசர்ட் வந்து இளநீர் பாயாசம் பயங்கரமாக சூப்பராக செய்வாங்க. சில்லுன்னு எல்லாம் பயங்கரமா சாப்பிட்டுட்டு அதை செய்வாங்க. குடிச்சோம் அப்படின்னா அது வேற வந்து லெவலா இருக்கும். அது குக்கிங்கே கிடையாது, ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணுறது தான். பட் பயங்கரமாக பண்ணுவாங்க. ஓகே. அப்பலாம் டயட் ஆது ஏதாவது அப்படிங்கிற ஒரு நான் மைண்ட் கொஞ்சம் ஃபுட்டி தான், நல்லா சாப்பிடுவேன். ஒர்க் இருக்கும்போது பெருசா தோணாது. ஃப்ரீ டைம்லலாம் நல்லா சாப்பிடுவேன். அதெல்லாம் சாப்பிட்டுட்டு எப்படிங்க எல்லாத்தையும் பர்ன் பண்ணிடுவீங்களா? அதுவும் சேம் டைம் எனக்கு ஃபிட்னஸும் ரொம்ப பிடிக்கும், ஓடுறது ரொம்ப பிடிக்கும். ப்ளூ ஸ்டார் படத்துக்குலாம் கிட்டத்தட்ட ஒரு 10-12 கிலோ கம்மி பண்ணோம். நானும் சாந்தனும் ஒரு 8 கிலோ கம்மி பண்ணாப்புல. டெய்லி ஓடுவோம். ஸோ அதில் அந்த ரெண்டுமே பேலன்ஸ்டாக இருக்கும். ஸோ அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அண்ட் அதே மாதிரி உங்களுக்கு கிரிக்கெட் ரொம்ப பிடிக்கும்னு எங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இன்ஸ்டாகிராம்லயும் வந்து வேற லெவலா கிரிக்கெட் போஸ்ட்லாம் வந்து போடுவீங்கல்ல. ஸோ இஃப் நாட் அன் ஆக்டர் கிரிக்கெட்டர் ஆகணுங்கிற ஒரு ஆசை இருந்துச்சா? ஆமாம், மேபி ஆயிருக்கலாம். ஷுர். அது கொஞ்சம் ஏர்லியாக கண்டுபிடிச்சி கொஞ்சம் ஸ்கூல் டைம்ல இருந்தே கொஞ்சம் கேபிட்டலைஸ் பண்ணியிருந்தா மேபி ஆயிருக்கலாம். பட் ஏன்னா கிரிக்கெட் மேலே லவ் இது வரைக்குமே அது அந்த நெருப்பு அணையவே இல்லை. அது இன்னும் ஜாஸ்தியாக தான் இருக்குது. அப்புறம் இப்போ அதுக்கு சான்சஸ் இருக்கா? இல்லை, இப்போ அந்த எங்களுக்கு என்ன பெரிய கிஃப்ட்னா அந்த செலிபிரிட்டி கிரிக்கெட் லீக் வந்ததுனால பெரிய பெரிய ப்ரொஃபஷனலாக கிரிக்கெட் ஆடணும்னு நினைக்கிறவங்க கூட பெரிய பெரிய வென்யூஸ் கிடைக்காது. நாங்கள் எல்லா வென்யூஸ்லேயும் இன்டர்நேஷ்னல் வென்யூஸில் ஆட்டோம். அவ்வளோ க்ரௌடு முன்னாடி ஆட்டோம். ஸோ ஆக்டராக இருக்கிறதுனால இது ஒரு எங்களுக்கு ஒரு போனஸ்ன்னு சொல்லலாம். ஸோ ஃபுல் ஃப்ளெஜ்டு ஒரு கிரிக்கெட் மூவி ஒரு பயோபிக்ல வந்து நடிக்கணும்னா யாரோட பயோபிக்ல நடிக்கணும்? சச்சின் சார். சச்சின் சாரோட பயோபிக்ல. ஆமா. வாவ். ஆமா, கொஞ்சம் ஃபேஸ் ரிசம்பிளன்ஸ் இருக்கே. கொஞ்சம் curly hair. மேபி. சோ இப்போ வந்து ஒரு அருமையான செக்மெண்ட் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. குட் ஆர் பேட். சோ நாங்க வந்து குட்டோட பிளக்கார்டும் பேடோட பிளக்கார்டும் வந்து காமிப்போம். நீங்க அதுல குட்டா பேடான்னு சொல்லணும். ஓகேவா? கன்சோல் டீம்ல வந்து 11 பேர் கொண்ட குழு இருக்கு. நீங்க வந்து பொய் சொல்ற மாதிரி இருந்துச்சுன்னா பெனால்ட்டியும் இருக்கும். ஓகே. பாட சொல்லுவோம், ஆட சொல்லுவோம், மிமிக்ரி பண்ண சொல்லுவோம். குட்னு சொன்னா ஐ மீன் நீங்க அதுல குட். குட்னு சொன்னா அப்ப அதுக்கு என்ன பண்ணி காட்ட சொல்வீங்களா? நம்ம செட் வந்து இவ்வளவுதான். ஓகேவா? திடீர்னு நாங்க வேற ஏதாச்சும் கேட்டா நீங்க இல்லைன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. ஓகே. பட் வந்து உண்மையா தான் பதில் சொல்லணும். உறக்க உண்மை மட்டுமே. ஓகே. ஆரம்பிச்சிடலாமா? டொன்டடாயின். சோ எஸ், பேட் குட் இது வந்து நீங்க தான் ஏதோ அதை வந்து இப்படி ட்ராயிங்னு இப்படி காமிக்கணும். ரெடியா? ஓகே. சோ ஃபர்ஸ்ட் ஈஸியாவே வந்து கேட்போம். கிரிக்கெட்ல வந்து பிருத்வி குட் ஆர் பேட்? குட்டா? So Prithvi is good in cricket. Bowlingல குட்டா, பேட்டிங்ல குட்டா? பவுலிங் குட்டா பேடா? பவுலிங் பேட். பேட்டிங் குட்டா? ஓகே, நைஸ். ஸோ இது வரைக்கும் வேற லெவலா நீங்க வந்து வாங்கின ஸ்கோர் வந்து என்ன ஸ்கோர்? அடிச்சிருக்கேன், செஞ்சுரிஸ்லாம் நிறைய அடிச்சிருக்கேன். சில நேரம் வந்து ரொம்ப நாள் கழிச்சு ஆடுவோம், நமக்கு டச்சே இருக்காது. ஆனால் அந்த நேரத்தில் சூப்பராக ஆடிடுவோம். நிறைய ஆடிட்டு இருக்கும் போது நிறைய யோசிச்சு தப்பாக ஆடினதும் உண்டு. ஸோ இது நான் எப்பவுமே கிரிக்கெட் வந்து லைஃப்க்கு கம்பேர் பண்ணுவேன்.
ஒரு நாள் நமக்கு 100 அடிச்சா அடுத்த நாள் 100 அடிக்கணும்னு அவசியமே இல்லை. முதல் பால் கூட அவுட் ஆகலாம். சேம் டைம் முதல் பால் அவுட் ஆனால் அடுத்த மேட்ச் 100 கூட அடிக்கலாம். யூ கேன் ஆல்வேஸ் கம் பேக். அடுத்ததா வந்து மெயின்டைனிங் ஃப்ரெண்ட்ஷிப். குட்டா ஆ? நைஸ். சோ ஃப்ரெண்ட்ஷிப் வந்து எப்படி பயங்கரமா மெயின்டைன் பண்ணுவீங்க? சின்ன வயசுல இருந்து இப்போ வரைக்கும் டிராவல் பண்றாங்களா இல்ல? வெரி ஃபியூ ஃப்ரெண்ட்ஸ், பட் அந்த ஃபியூ ஃப்ரெண்ட்ஸ் வந்து இப்போவுமே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அந்த வகையில் நான் லக்கின்னு நினைக்கிறேன். சைல்ட்ஹுட் 9th ஸ்டாண்டர்ட்லேருந்து இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ்லாம் இன்னும் Wow. இருக்காங்க. இண்டஸ்ட்ரியில உங்க கூட ரொம்ப க்ளோஸா இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்னா யாரு? இண்டஸ்ட்ரியில் க்ளோஸ்னா எனக்கு சாந்தனு ஆமா. க்ளோஸு, அப்புறம் ஷரண் சொல்லிட்டு இனிதுன்னு படம் நடிச்சாப்புல கிரிக்கெட்டில் ரைஸ் டைரக்டர் நடுவன் படத்துலலாம் அவர் தான் எடுத்திருக்காரு, பரத் வச்சு எடுத்திருக்காரு. ஸோ இவங்க 2 பேரும் இண்டஸ்ட்ரியில் க்ளோஸ்ன்னு சொல்லலாம். ப்ளூ ஸ்டார் மூலிமா அசோக் ஃப்ரெண்ட்ஸு, பட் க்ளோஸ் சொன்னால் இவங்க 2 பேரும் சொல்லுவேன். திருப்பி ஸ்போர்ட்ஸ்ங்கிறதுனால பிருத்வி ஃபுட்பால்ல குட் ஆர் பேட்? ஃபுட்பால் பக்கம் போனதே இல்லையா? நான் எம்சிசி ஸ்கூலில் படிக்கும் போது அப்போ வந்து அந்த ஸ்கூலில் நிறைய ஃபுட்பாலர்ஸ் தான் இருந்தாங்க. கிரிக்கெட் இருந்துச்சு, எல்லா ஸ்போர்ட்டுமே இருக்கும், பட் ஃபுட்பால்னா அப்படி ஒரு கிரேஸ். நமக்கு கிரிக்கெட் தவிர ஷட்டில் ஆடுவேன். ஸோ ஃபுட்பால் பாலே கொடுக்க மாட்டாங்க. பால் வந்துச்சுன்னா எட்டி வச்சுட்டு போய் எடுத்துருவாங்க. ஸோ பாலே பாஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ அத்லெட்டிக்ஸ்ல ரன்னிங்ல வந்து இஸ் பிருத்வி குட் ஆர் பேட்? குட்டா பயங்கரமா ஓடுவீங்களா நீங்க? அத்லீட்டா? அத்லீட் இல்ல, இந்த வெயிட் லாஸ் பண்ணும் போதெல்லாம் கொஞ்சம் நிறைய ஓடினேன். அதனால என்டியூரன்ஸ் அப்போ ஜாஸ்தியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் நிறைய ஓடினதால காலில் கொஞ்சம் இன்ஜுரி ஆச்சு. அதனால அந்த ஸ்பீடில் இப்போ ஓட முடியல. ஸோ பட் ஓடுறது ரொம்ப பிடிக்கும். அது இட்ஸ் லைக் இட் மேக்ஸ் யூ ஃபீல் ஸோ குட். உங்களுக்கு நல்ல ஒரு மூட் கிரியேட் ஆகும்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும். எனி ஒர்க் அவுட் நீங்கள் உடம்புல ஸ்வெட் அவுட் ஆனாலே உங்களுக்கு யூ ஃபீல் குட். இந்த வகையில் எனக்கு ஓடுறது ரொம்ப பிடிச்சிருந்து. குக்கிங்ல வந்து பிருத்வி குட் ஆர் பேட்? ஐ வுடன்ட் சே ஐ அம் an expert, பட் பண்ண வரைக்கும் பீப்புள் ரிப்போர்ட் படி சாப்பிட்றலாம். இல்ல அந்த அளவுக்கு இல்ல, கொஞ்சம் டீசெண்டாவே இருக்கும். ஓகே, பேட் பக்கம் போவாதுப்பா அப்படிங்கிற மாதிரி. உங்களோட சிக்னேச்சர் டிஷ்னா என்ன டிஷ் குக்கிங்ல? நான் வந்து சில்லி சிக்கன் நல்லா பண்ணுவேன். சில்லி சிக்கனா? வாவ், அதுக்கு எது காட்டணும் பாரு. குட் சில்லி சிக்கன். நைஸ். அந்த காரம் சாரம் உப்புலாம் கரெக்ட்டா போடுவீங்களா? அதான் வேணும். ஓகே, அது எப்படி எனக்கு வந்துச்சுன்னா, எங்கள் அம்மா சின்ன வயசுலேருந்து ஏதாவது குக் பண்ணால் ஃபஸ்ட்டு எனக்கு கூப்பிட்டு டேஸ்ட் பண்ண சொல்லுவாங்க. டேஸ்ட் பண்ணால் நான் வந்து இது கம்மியாக இருக்குது, அது ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ கம்மியாக இருந்தால் என்ன போடுவாங்கன்னு தெரியும், ஜாஸ்தியாக இருந்தால் அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு என்ன போடுவாங்க. ஸோ இப்படி தான் அந்த இன்ட்ரெஸ்ட் கிரியேட் ஆச்சுன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் சொல்லுவாங்களே அந்த வாசனை வச்சே வந்து சொல்லிடுவேன் உப்பு கம்மியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி. வெங்கடேஷ் பாட் அளவுக்கு வாசனை வச்சுலாம் கிடையாது, அந்த அளவுக்கு இல்லை. பட் டேஸ்ட் பண்ணால் ஐ வில் ஏபிள் டு ஃபிகர் அவுட் விச் இஸ் லேக்கிங். அந்த மாதிரி எக்ஸ்பிரஸிங் ஃபீலிங்ஸ் குட் ஆர் பேட்? எக்ஸ்பிரஸிங் ஃபீலிங்ஸ்னா without expressing, I think people might figure out seeing my face. I can't hide it. சோ அதுல பேட் அப்போ க்ளோஸ் ஒன்ஸ் கிட்ட சொல்லிடுவேன், டக்குன்னு ஓப்பன் அப் ஆக மாட்டேன். மேபி அப்போ மேபி பேட் தான். ஓகே, ரொமான்ஸ்ல வந்து பிருத்வி குட் ஆர் பேட்? ரொமான்ஸ்ல மேபி குட் தானா? என்ன வெக்க வருகிறது? வாட் இஸ் திஸ்? ப்ளஷ் ஆகுறீங்களே. ஆக்ஷன்ல வந்து பிருத்வி குட் ஆர் பேட்? ஆக்ஷன் இது வரைக்கும் ஆக்ஷன் படங்கள் பண்ணல. சகான்னு ஒரு படம் பண்ணியிருந்தேன். ஸோ அதில் வந்து ஒரு பேட் கையா ப்ளே பண்ணியிருந்தேன். ஐ திங்க் குட். அந்த மாதிரி ரோல்ஸ் வரலனா, அதனால எனக்கு சொல்ல முடியல. குட். கிரே ஷேட் ரோல்ஸ் குட் ஆர் பேட்? கிரே ஷே, அதுவும் ஒரு கிரே ஷே தான். வில்லனா ஐ திங்க் அது நான் சூப்பரா பண்ணேன்னு சொல்ல மாட்டேன், பட் ஐ திங்க் ஐ கேன் டூ மோர். ஓகே, நைஸ். ஓகே, படிப்புல பிருத்வி குட் ஆர் பேட்? யோசிக்கவே இல்லப்பா நானு. ஆமா, இல்ல கொஞ்சம் பிலோ ஆவரேஜ் தான். எங்க அண்ணன் நல்லா படிப்பான். சோ அதனால கம்பேரிசன்லாம் இருக்கும். உங்க அண்ணனும் எப்படி இருக்கான் பாரு, நல்லா படிக்கிறான், நீ இருக்கே அப்படினு. ஓகே, சோ படிப்புல ஐ வுடன்ட் சே ஐ அம் a great student or a good student, I'm an average. எது உங்களுக்கு பயங்கர கஷ்டமா இருந்தது? 10th எக்ஸாமா இல்ல 12th எக்ஸாமா? ரெண்டுமே கலப்பு தான். Actually 10th 12th நான் பெருசா ஸ்ட்ரகிள் பண்ணல. நான் ஐ திங்க் 10thல 321 எடுத்தேன்னு நினைக்கிறேன். ஓகே, 12thல 777 something, 1200 அப்போ 1200 இருக்கு. ஸோ ஐ திங்க் அதுக்கு முன்னாடி வர அந்த 8th வரைக்கும் தான் கொஞ்சம் ரொம்ப இதுவாக இருந்துச்சு. நான் சிபிஎஸ்சி ஸ்கூலில் படித்தேன். அப்போ பயங்கரம் இதுவாக இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் நான் ஸ்டேட் போர்டுக்கு ஷிஃப்ட் ஆனேன். ஸ்டேட் போர்டுக்கு ஷிஃப்ட் ஆனேன்னா என்கிட்ட வந்து டவுட்லாம் கேட்பாங்க எல்லாரும். ஸோ தட் வாஸ் வெரி ஒரு மாதிரி அப்ப கெத்தா இருக்கும்ல. ஆமா, எஸ் அப்படினு இருக்கும். அண்ட் அதே மாதிரி வந்து கல்ச்சுரல் ஆக்டிவிட்டீஸ்ல எல்லாம் வந்து பிருத்வி குட் ஆர் பேட்? ஸ்கூல் டைம்ல காலேஜுக்கே போல. நான் இது கரஸ்ல தான் படித்தேன். ஸோ அதனால ஐ ரிக்ரெட், ஐ மிஸ்ட் ஆல் தோஸ் பார்ட். ஓகே, அப்ப என்ன காமிக்கிறது குட் ஆர் பேட்? பேட், பிகாஸ் அந்த எக்ஸ்போஷர் இல்லை. ஓகே, ஏன்னா ரொம்ப சீக்கிரம் நடிக்க வந்துட்டேன். அப்போ நடிக்க வந்ததுக்கப்புறம் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் தான், சிதம்பரம் அண்ணாமலை யூனிவர்சிட்டி தான் படித்தேன். ஸோ அதுவுமே அங்கே போகல, இங்கே அதோட பிரான்ச் இருக்குது. ஸோ வீக்லி ஒன்ஸ் ட்வைஸ் வந்து செமினார்ஸ் நடக்கும். ஸோ அதுக்கு மட்டும் தான் போகிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி டான்ஸ்ல எனி ஃபார்ம் ஆஃப் டான்ஸ்? குட். ஓகே, உங்களோட நான் வந்து பெர்ஃபெக்ட்டான டான்சர் அப்படிலாம் சொல்ல மாட்டேன், பட் ஐ என்ஜாய். ஓகே, நமக்கு இது வருது வரலன்ற பத்தி மைண்ட்ல யோசிக்க மாட்டேன். நம்ம தான் டான்சர்ன்ற மாதிரி யோசிச்சு பண்ணுவோம். ஓகே, ஃபேவரட் ஃபார்ம் ஆஃப் டான்ஸ்னா உங்களோடது எது? எனக்கு எனி ஃப்ரீ ஸ்டைல், எனிதிங். ஃப்ரீ ஸ்டைல். செலக்டிங் காஸ்டியூம்ஸ் இப்போ நீங்க போட்டிருக்க அட்டையர் வேற லெவலா இருக்கு. சோ அதுல
ஐம் லைக் ஓகே ஐம் ஜஸ்ட் லேர்னிங்னு சொல்லலாம். குட்டே போடலாம். குட். குட். ஓகே. அண்ட் ரோல் செலக்ட் பண்றதுல வந்து பிருத்வி குட் ஆர் பேட்? மூவிஸ்ல ரோல் செலக்ட் பண்றது குட் தான், உஷாரா தான் இருக்கு. குட்ல எக்ஸ்பீரியன்ஸ்ல லேர்னிங் தான். இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு ஒரு கிளாரிட்டி இருக்கு. ஆக்டிங்கில் குட் ஆர் பேட்? அப்படியா? எனக்கு இருக்குப்பா ஒரு நல்ல கான்ஃபிடன்ஸ். யார் சொல்றதுக்கு முன்னாடி நம்ம சொல்லணும்ல ஃபர்ஸ்ட். நம்ம மேல ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கணும்ல. லிசனிங் டு அட்வைஸ், இந்த அட்வைஸ்லாம் கொடுத்தா கேக்குறதுல குட் ஆர் பேட்? இட் டிபெண்ட்ஸ் யார் சொல்றா. இப்போ ஏன்னா நிறைய பேர் ஃப்ரீ அட்வைஸ் கொடுக்குறாங்கல்ல. குட்டா பேடா? ரெண்டுமே சொல்லுவேன். அதான் சொல்றேன். என் க்ளோஸ் சர்க்கிளில் என்ன யார் என்ன இன்டென்ஷனில் சொல்கிறாங்கன்னு தெரியும். அப்போ குட்டு. எல்லா அட்வைஸும் கேட்கக்கூடாது. அதுதான் என்னோட அட்வைஸ் சொல்லுவேன். எல்லாரும் அட்வைஸும் கேட்கக்கூடாது. ஸோ எல்லாரும் ஒரு ஒப்பீனியன் வச்சுருப்பாங்கல்ல. அந்த ஒப்பீனியன் நமக்குமே தெரியும். கமெண்டேட்டர்ஸ் மாதிரி எல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் சொல்லுவாங்க, போஸ்ட்மார்ட்டம் மாதிரி பண்ணுவாங்க, எனக்கு தெரியும்டா போடா. சூப்பர். பிக்கப் லைன் சொல்றதுல பிருத்வி குட் ஆர் பேட்? பிக்கப் லைன் சொல்கிறது பெருசான்னு சொல்ல மாட்டேன். பட் ஐ திங்க் எனக்கு ஒன்ஸ் கொஞ்சம் பழகின ஆட்கள்னா அது ஃப்ளோவில் அது பாட்டு வரும். Good or bad? குட். Okay. Mingling with friends or people. Friends இல்லங்க, people. Good தானா? ஓ நைஸ். எமோஷனலா இருக்கிறதுல வந்து பிருத்வி எப்படி? இஸ் ஹி வெரி குட் அட் எமோஷனல் விஷயங்கள் ஆர் பேட்? இல்ல கன்வே பண்ணாம அப்படியே மூடி மறைச்சுப்பீங்களா? அது எல்லார்கிட்டயும் இல்ல, க்ளோஸ் ஒன்ஸ் கிட்ட ஐ கன்வே. எல்லாமே எவ்வளவு எமோஷனலா? கொஞ்சம் எமோஷனல் பர்சன் தான் நான். ஓகே. மன்னிக்கிறதுல குட் ஆர் பேட்? குட். மன்னிச்சிருவீங்களா? மறந்துடுவேன். ரெண்டும் சொல்லலாம். அப்படி ஒரு சம்பவம் நடந்ததே லைட்டா மறந்துடுவேன். ஓகே. கோபத்தை கட்டுப்படுத்துறதுல குட் ஆர் பேட்? பேட். டக்குன்னு காமிச்சிருவீங்களா? ஓகே. இப்ப கோவப்பட்டா என்ன பண்ணுவார் பிருத்வி? எல்லாரும் பண்றாங்க. நான் என்ன வித்தியாசமா என்ன பெல்ட் அடிக்க போறேன்? மொபைல உடைப்பீங்க? சிச்சி அந்த அளவுக்கு இல்ல. டிவி உடைப்பீங்க? அது எங்க அம்மாவும் அடிக்கடி சொல்லுவாங்க. ஸோ கொஞ்சம் அது கொஞ்சம் கம்மி பண்ணணும். நீங்க எக்ஸ்ட்ரீமா கோபப்பட்ட ஒரு விஷயம்? ஃப்ரெண்ட்ஸ் கூட ஏதாவது சொல்லியிருப்பேன், திட்டியிருப்பேன், இல்ல அம்மா கிட்ட ஏதாவது எதிர்த்து பேசியிருப்பேன். அதாவது அம்மா கிட்ட திட்டு நம்ம வாங்கியிருந்தாலும் நமக்கு ஒரு கோவம் வரும் தான், நம்மள டக்குன்னு திட்டிட்டாங்களே அடிச்சிட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி. பட் ஸ்டில் ஒரு சில பட வாய்ப்புகள் வந்து நமக்கு வரும்போது அந்த இடம் வந்து நீங்க கோவப்பட்டு ரியாக்ட் பண்ணி அந்த பட வாய்ப்புகளை இழந்த ஒரு சமயம் இருக்கு. அங்கெல்லாம் கோவப்பட மாட்டேன், கொஞ்சம் அப்செட் ஆகும். கம்யூனிகேஷன் லேக் ஆகும்போது கொஞ்சம் பெட்டராக கம்யூனிகேட் பண்ணியிருக்கலாமேன்னு ஒரு வருத்தம் வரும். சில நேரம் கோவமும் வந்துருக்கு. பட் எல்லா இடத்துலையும் கோவத்தை காட்டிகிட்டு இருக்க முடியாதுல்ல. ஸோ இருக்கும், எல்லாருக்கும் நடக்கிற மாதிரி தான். ஓகே. ஃபேமிலி பாண்டில் பிருத்வி குட் ஆர் பேட்? குட். ஃபேமிலி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட்டா? ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ் ஆல்வேஸ். பிரதர்ஸோட இருக்கிற அந்த காதல், அந்த கெமிஸ்ட்ரி எப்படி போகுது பிருத்விக்கு? குட்டா போகுதா பேடா போகுதா? குட். குட்டா. இந்த சண்டை சச்சரவுலாம் எதுவும் இல்லை? அதெல்லாம் இல்லாம எப்படிங்க? அதுதான் ஃபர்ஸ்ட் சின்ன வயசுலலாம் அடிச்சுப்போம். அதெல்லாம் இப்போ யோசிச்சு பார்க்கும்போது கொஞ்சம் காமெடியா தான் இருக்குது. பட் இப்போ ஆல்வேஸ் பிரதர்ஸ் we have a good bond. According to Prithvi, லவ் பண்றது வந்து குட் ஆர் பேட்? அது லவ் பண்ணும்போது குட்டா தான் இருக்கும். ரெண்டுமே சொல்லுவேன். 50-50 60-40? 50-50. ஓகே. நல்லதா வந்து கரெக்டான ஒரு லைஃபா இருந்ததுன்னா ஓகே குட். ஆமா, நம்ம அந்த லைஃப் ஃபுல்ஃபில் ஆகும்போது தானே தெரியும் எப்படி இருக்குன்னு. முன்னாடியே வந்து எல்லாமே ஜாலியா தான் இருக்கும், சுவாரஸ்யமா தான் இருக்கும். இப்போ ஜாலியா இருக்கீங்களா? இப்போ ஜாலியா தான் இருக்கீங்க. ஓகே. அப்ப நல்லா போயிட்டு இருக்கு. ஜாலியா இருக்கேன். நைஸ். ஓகே, முடிஞ்சிடுச்சு. குட் பேட். வெல்கம் பேக் டு தி ஷோ. ஆக்டர் பிருத்வி தன்னோட சினிமா ஜர்னியை ரொம்பவே சுவாரஸ்யமா, கியூட்டா, இன்னும் நிறைய விஷயங்களை ஷேர் பண்ண போறாரு. வாங்க தொடர்ந்து பார்க்கலாம். ஸோ அதே மாதிரி இப்போ வந்து பிருத்வி பாண்டியராஜ் வந்து எப்படி பயங்கரமா வந்து ரோம் பண்ணும் போதெல்லாம் ஃபேஸ் மாஸ்க் போட்டு ரோம் பண்ணுவாரா இல்ல ஃப்ரீயா ரோம் பண்ணுவாரா பப்ளிக்ல? நான் கொஞ்சம் ஃப்ரீயா தான் ரோம் பண்ணுவேன். இப்போ இந்த பராசக்திக்கு அப்புறம் கொஞ்சம் அது கொஞ்சம் நிறைய பேர் இன்னும் ஆக்சுவலி ப்ளூ ஸ்டார் அப்போ பயங்கரம் இருந்துச்சு. அதுக்கு அந்த படத்தில் ரொம்ப ஒல்லியா இருப்பேன். அதனால இப்போ கொஞ்சம் வெயிட் போட்டதுனால டவுட் வரும், இவர் தானா அப்படின்னு பார்ப்பாங்க. அது ஒன்று இருக்கு. இப்போ அஃப்கோர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. பட் நான் கொஞ்சம் சோம்பேறி நினைக்கிறேன் மாஸ்க் போடுறதுக்கு. மாஸ்க் போட மாட்டேன், எனக்கு பிடிக்காது. அது எனக்கு ஒரு மாதிரி மூச்சு அடைக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். அதனால போட மாட்டேன். ஏதாவது இன்சிடென்ட்ல வந்து ஒரு ஃபேன் வந்து உங்களை பார்த்துட்டு நீங்க தானே அவரு இல்ல அவரு தான் நீங்க அப்படின்னு கேட்டுட்டு பயங்கரமா ஆமாங்க நான் தாங்க அது அப்படின்னு சொல்ற மாதிரி ஃபேன் மூமெண்ட் வந்து நடந்த விஷயங்கள்? அது நிறைய வாட்டி சொல்லுவாங்க, உங்களை எங்கேயோ பார்த்துருக்கேன் அப்படின்வாங்க. அப்புறம் நீங்க தானே லப்பர் பந்துல நடிச்சீங்க. நான் தான் லப்பர் பந்து நடிச்சேன். அப்புறம் ஒருத்தர் நீங்க தானே லப்பர் பந்தோட ஒரிஜினல் வெர்ஷன் அப்படின்னுவாங்க. ப்ளூ ஸ்டார் நடிச்சப்பா, லப்பர் பந்து இல்லப்பா அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி நிறைய இருக்கும். அப்புறம் நீங்க அதான் அவங்க பார்த்துட்டே இருப்பாங்க, உங்களுக்கு எங்கேயோ பார்த்துருக்காங்க, டக்குன்னு வராது. சில பேர் பயங்கரமாக ஐடென்டிஃபை பண்ணி, நான் ஒரு ரெஸ்டாரண்ட் போனேன் ரீசெண்டாக ராம்நாட், இப்போ தனுஷ் சார் ஷூட்டிங் அப்போ அங்கே போனோன்னே அவங்க என்னை பார்த்துட்டு ஐடென்டிஃபை பண்ணி பேசலை. அவங்க எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறாங்கன்னா,
டக்குன்னு என்னோட பாட்டு போடுறது, ஓ ஓகே. ரெஸ்டாரண்ட் ஃபுல்லாக என்னோட பாட்டு போடுறது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பேச ஆரம்பிச்சேன். இந்த மாதிரிலாம் நடக்கும். பட் as an actor உங்களுக்கு அது எவ்வளவு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்கும்? ஹப்பா இதுக்காக தான்ப்பா நம்ம உழைக்கிறோம் ஆமா, அப்படின்னு. அதுதானே ஃபர்ஸ்ட் எதிர்பார்க்கறது. ஒரு எல்லாரும் நம்மளை ரெக்கக்னைஸ் பண்ணணும், நம்ம வந்தா பீப்புள் வந்து அந்த படத்தை ஞாபகப்படுத்துறது, இதெல்லாம் நடக்கும்போது தான் ஒரு ஆக்டருக்கு இன்னும் உற்சாகமாகுதுன்னு நினைக்கிறேன். இப்போ சினிமால ஃபர்ஸ்ட் படம் நீங்க நடிக்கும் போது இதுதான் சினிமா அப்படிங்கிற ஒரு பெர்செப்ஷன் இருக்கும். அண்ட் இப்போ பராசக்திக்கு அப்புறமா அந்த பெர்செப்ஷன் மாறி இருக்கா இல்ல அதே மாதிரி தான் இருக்கா? என்ன டிஃபரன்ஷியேஷன் இருக்கு? நீங்கள் நிறைய படங்கள் பண்ணும்போது உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஜாஸ்தி ஆகுது. அண்ட் எனக்கு முதல் படம் இந்த பயம் தான் இப்போவும் இருக்குது. நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு டே அந்த 2 days செட் ஆகிற வரைக்கும் நான் இப்போ சாப்பிடவே தோணாது. கரெக்டாக பண்ணுறோமா, இது எப்படி வருது, இந்த இதெல்லாம் யோசனை இருந்துட்டு தான் இருக்கும். பட் அஃப்கோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கிவ்ஸ் யூ லாட் ஆஃப் கான்ஃபிடென்ஸ். நம்மளால் முடியும், கொஞ்சம் டேக்ஸ் டைம், பட் பண்ணிடுவோம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை வந்து படங்கள் பண்ண இட் கம்ஸ். எனக்குன்னு இல்லை, எல்லாருமே அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பெரிய விஷயம்னு சொல்லுவாங்கள்ல, அது நீங்கள் அனுபவப்படப்பட ஐ திங்க் யூல் கெட் பெட்டர். ஏதாவது ஒரு படத்துல தான் வந்து நமக்கு அந்த நம்பிக்கை வரும். ஓகே, சினிமால நம்மளும் நிக்கலாம், நம்மளுக்கும் வந்து ஒரு லைஃப் இருக்கும், ஃபியூச்சர் இருக்கும். அது எந்த படத்துல இருந்து உங்களுக்கு கிடைச்சது? ப்ளூ ஸ்டார் தெரிந்த விஷயம். எஸ், அதுக்கு முன்னாடி எனக்கு இருக்கும். அதான் சோறு இருந்தால் தான் சித்திரம் வரைன்ற மாதிரி கரெக்டான கேரக்டர் வர வரைக்கும் எவ்ரி ஒன் ஷுட் பி பேஷண்ட். அது எனக்கு அந்த படத்தில் அமைஞ்சுது. ஸோ அந்த படத்துக்கு அப்புறம் எவ்வளோ க்ரோர்ஸ் வந்து பொருள ஆரம்பிச்சிருக்குன்னு சொல்லுவாங்க. பயங்கரம், ஃபுல்லாக ரைடெலாம் வராங்க. நீங்கள் வேற எங்களுக்கு கொஞ்சம் கொடுக்கல, அது கோல்டு சட்டை தானே தெரியுது, ஃபுல் கோல்டு இல்லை இப்போ இருக்கிற கோல்டு ரேட்டுக்கு. ஃபுல்லாக அதான் ஏங்க நீங்கள் வேற லட்சங்கள்ல போகும்பா அந்த சட்டை மட்டுமே. கோடியிலேருந்து டப்புன்னு லட்சத்துக்கு சட்டை மட்டும் லட்சங்கள்ல நீங்கள் போகும். சொல்றது உண்மையோ இல்லையோ கேட்கறதுக்கு சந்தோஷமா இருக்கு சொல்ற மாதிரி. ஓகே, ஸோ ஆஸ் an actor வந்து இன்னும் என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க? இன் டர்ம்ஸ் ஆஃப் மணியா கூட இருக்கலாம். ஐ மீன் நல்ல ரோல்ஸ் பண்ணணும், ரெக்கக்னிஷன் இன்னும் ஜாஸ்தியாக கிடைக்கணும், ப்ராப்பராக லீடாக ஒரு படத்தில் நடிக்கணும், சொன்ன மாதிரி ஃபுல் லென்த் ஒரு காமெடி ஃபிலிம் ஒன்று நான் பண்ணணும். நிறைய ஆசைகள் இருக்குது. ஸ்லோவாக இட் will happen நினைக்கிறேன். அண்ட் என்னென்ன டேரக்டர்ஸோட ஒர்க் பண்ணணும்னு ஆசை இருக்கு? கண்டிப்பாக ஒரு பக்கெட் லிஸ்ட் இருக்கும்ல. அப்படி இருந்துச்சு. நான் எல்லா டேரக்டர்ஸும் போய் மீட் பண்ணுவேன். வெற்றிமாறன் சார் ரொம்ப பிடிக்கும், அப்புறம் கார்த்திக் சுப்ராஜ் சார் ரொம்ப பிடிக்கும், விக்னேஷ் ராஜா பிடிக்கும். லக்கிலி இந்த 2வது படத்துலேயே இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி நிறைய, ரஞ்சித் சார், நிறைய இருக்குது இந்த மாதிரி. ஐ மீன் நிறைய நியூ கமர்ஸும் இப்போ சூப்பராக பண்ணுறாங்க. ஸோ எனி குட் கண்டென்ட் ஐம் ஆன் ஃபார் இட். ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிற விஷயம் வந்து நிறைய பேருக்கு வந்து அது இல்லாமே இருந்திருக்கும். பட் நிறைய பேருக்கு வந்து சின்ன வயசுல இருந்தே அந்த லைஃப் ஸ்டைல்ல வந்து ஃபாலோ பண்ணிருப்பாங்க. உங்க பர்சனல் லைஃப்ல ஒரு 3 பேரை வந்து இவங்கெல்லாம் வந்து மிஸ் பண்ணிடவே முடியாது அப்படின்னு உங்க பர்சனல் லைஃப்லயும் ப்ரொஃபஷனல் லைஃப்ல வந்து ஒரு 3 பேர் சொல்லணும் அப்படின்னா யார் யாரு? பர்சனல் லைஃப்பில் 9th ஸ்டாண்டர்ட்லேருந்து இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸு. எனக்கு ஜோஷான்னு ஒருத்தன் பயங்கர க்ளோஸு. ஸோ அவன் 9th பழக்கம், இப்போ வரைக்கும் க்ளோஸ் தான். பாலாஜின்னு ஒருத்தர் இருக்கான். அப்புறம் ஷரண். இப்போ ஷரண்றது சினிமாவில் தான், சினிமா மூலியமாக தான் பழக்கம். தென் ரமேஷ் திலக் இருக்கார்ல, அவர் எனக்கு நல்ல க்ளோஸ். லாபம் படத்தில் ஒன்றா நடித்தோம். ஸோ அதுலேருந்து செம க்ளோஸ் ஆனோம். அப்புறம் விஜய் சேதுபதி சார் எனக்கு நல்ல க்ளோஸ். அவர் ஃப்ரெண்டுன்னு சொல்ல மாட்டேன், ஒரு அண்ணனா இஸ் வெரி க்ளோஸ். ஓகே, ஸோ இவங்கலாம் வந்து மென்டார்ஸ் மாதிரியா? ஏதாச்சும் எல்லாத்தையும் ஷேர் ஆல்மோஸ்ட் டெய்லி பேசுவேன். ரமேஷ், இவங்க ஜோஷா எல்லாம் டெய்லி பேசுவோம். சும்மானா பேசுவோம், போர் அடிச்சுன்னா பேசுவோம். ஸோ அதுலேயே என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் எங்கள் அம்மாலாம் என்னடாண்டா அப்படி பேசுறீங்க, யார்கிட்ட ஏதோ பொண்ணுகிட்ட பேசுறீங்க? இல்லைம்மா அவங்கள்ட்ட பேசுகிறேன். என்னடா பேசுறீங்க அப்படின்வாங்க. நாங்கள் பேசுறதுலாம் வெளியே சொல்ல முடியாது. ஓகே, அந்த மாதிரி சீக்ரெட் ஷேரிங் என்னென்னமோ பேசுவோம். அதுலேயே ரெஃபரன்ஸ்லாமும் நடக்குமா? ஸோ இந்த மூவிஸ்ல வந்து என்ன கேட்டாங்க, உன்னை கேட்டாங்க, அந்த மாதிரி அதெல்லாம் நடக்கும். இந்த மாதிரி நான் போனேன், அதுதானே என்ன கூட்டானுவாங்க, அந்த மாதிரிலாம் இருக்கும், நிறைய இருக்கு. ஸோ தமிழ்ல வந்து இப்போ எல்லாருக்குமே தெரிய வந்துச்சு, ஓகே பிருத்வின்னு ஒரு சூப்பரான ஆக்டர் இருப்பான். ஸோ என்னென்ன லாங்குவேஜஸ்லாம் வந்து இன்னும் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணும்னு ஆசை இருக்கு? மலையாளம் ஃபிலிம்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதில் பண்ணணும்னு ஆசை. நான் ஸ்ட்ரீட் லைட்ஸ்னு ஒரு மலையாள படம் பண்ணேன். பட் மலையாளம் கிடையாது, ஆக்சுவலி பைலிங்குவல். ஸோ மலையாளத்தில் வந்து சௌபின் ஷாயர் இருக்கார்ல, இதில் இப்போ எல்லாருக்கும் பரிச்சயமான மஞ்சுமல் பாய்ஸ், கூலி எல்லாம் நடிச்சாரு. ஸோ அவர் வந்து பண்ண ரோலை நான் தமிழில் பண்ணேன். அவர் லிஜோமோல் அவங்க நடிச்சிருந்தாங்க. ஸோ அந்த படம் இட் டிட் ரிலீஸ், தமிழில் இங்கே ரிலீஸ் ஆகலை, மலையாளத்தில் ரிலீஸ் ஆச்சு. மேபி இன் ஃபியூச்சர், லுக்கிங் ஃபார்வர்ட். மலையாள படம் ரொம்ப பிடிக்கும், அவங்களோட அத்தன்டிக் கதைகள் அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். மலையாளம் தான். அப்போ ஹிந்தி வேணாமா? பாலிவுட், டாலிவுட் இல்லை. ஃபர்ஸ்ட் கேட்கும் போது எனக்கு இது வந்துச்சு. என்னென்ன லாங்குவேஜ் உங்களுக்கு தெரியும்? ஆனால் மலையாளம் புரியும், பேசணும்னு நினச்சா ஐ திங்க் சமாளித்து பேசிடுவேன் மக் பண்ணி. இங்கிலீஷ், தமிழ்,
இது வரைக்கும் இதுதான் கொஞ்சம் ஃப்ளூவெண்ட். ஹிந்தி கொஞ்சம் கத்துக்கிட்டீங்களே பராசக்தி படத்துல அந்த சீன்ஸ் எல்லாம் வந்து ஆசே ஆமா, அது மீன் கத்துக்கணும்னு ஒரு ஆசை தான். நான் ஒரு ஹிந்தி இதுக்கு போயிருந்தேன், ஒரு ஆடிஷன் ஒன்று போயிருந்தேன். அப்பதான் எனக்கு அது சுவாரஸ்யம். காந்தி படத்தோட காந்தியோட லீடரோட ஒரு பயோபிக் ஒன்றுக்காக கூப்பிட்டுருந்தாங்க. அப்போ வந்து ஃபுல் ஹிந்தி. பட் நான் பண்ண கேரக்டர் வந்து காந்தியோட இருந்த நாயுடு, தம்பி நாயுடுன்னு ஒரு கேரக்டர். அவர் என்ன, காந்தி ஆப்பிரிக்காவில் இருக்கும்போது மதுரையிலேருந்து ஒருத்தர் வந்து ரெப்ரசென்ட் பண்ணி அவர் கூட இருந்தார். ஸோ சவுத் ஆஃப்ரிக்காவில் இருக்க தமிழ் மக்களுக்கு அவர் தான் அட்ரஸ் பண்ணார். ஸோ அந்த ரோலுக்கு கூப்பிட்டுருந்தாங்க சவுத்தில் வந்து. ஸோ அது போய் பண்ண ஒரு நல்ல அனுபவம் இருந்துச்சு. ஸோ அது வந்து இங்கிலீஷ் பேசுவான், தமிழ் பேசுவான், ஹிந்தியும் பேசுவான், அந்த மாதிரி மிக்சடாக இருக்கும். ஸோ ஐ திங்க் லேர்னிங் அ லாங்குவேஜ் இஸ் செம எக்ஸ்பீரியன்ஸ், சூப்பராக இருக்கும். ஸோ இந்த விஷயங்கள்லாம் வந்து நான் 2026ல பண்ணணும்ப்பா, என் பக்கெட் லிஸ்ட்ல இருக்கு, இந்த விஷயங்கள்லாம் பண்ணணும், டிராவல் பண்ணணும், இந்த ஊருக்கு போகணும், எனக்கு இருக்கு டிராவல் பண்ணணும் நிறையா. அந்த மாதிரி உங்களோட பக்கெட் லிஸ்ட்ல 2026ல என்னென்ன விஷயங்கள் இருக்கு? ஃபர்ஸ்ட் இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு, சந்தோஷம். தென் D54 இருக்கு, சீரீஸ் இருக்கு. இந்த மூணுமே ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆனால் ரொம்ப சந்தோஷம், சீக்கிரமா ரிலீஸ் ஆகணும். அண்ட் டிராவல் இருக்கு. எனக்கு வந்து இந்த கிரிக்கெட்லாம் ஆடும்போது நிறைய ட்ராவல் பண்ணுவோம். பட் ஐ வாண்ட் டு ட்ராவல் அலோன், பட் ஐம் நாட் அ லோன்லி பர்சன். சோலோ டிராவல் கிடையாது, ஆசை இருக்குன்னு சொல்லிக்கலாம். பட் ஐ ஆல்வேஸ் பி கம்ஃபர்டபிள் வித் ஃப்ரெண்ட்ஸ். ஐ வாண்ட் டு பி சரௌண்டட் வித் பீப்புள். நல்லா மஜா பண்ணிக்கிட்டு ஜாலியா. எனக்கு தனியா போறது எனக்கு பெருசா உடன்பாடு கிடையாது. ஆனா நிறைய பேர் சொல்லுவாங்க, டேய் தனியா போடான்னு. அது என்னமோ எனக்கு ஒரு இது. இப்போ மேபி அந்த ஒரு ஆசை. தென் ஐ வாண்ட் டு டூ அந்த ஸ்கை டைவிங் பண்ணணும்னு ஆசை. எங்க துபாயா வேற இட் இஸ் பாசிபிள். ஸோ இது ரெண்டும் பண்ணணும்னு ஆசை. ஓகே, இது 2026ல வந்து முடிச்சிடலாம். ஓகே, நைஸ். சோ இவ்ளோ நேரம் வந்து ரொம்ப அழகா நாங்க கேட்ட கேள்விகளுக்குலாம் பதில் சொன்னாங்களே பிருந்தா. எப்படி இருந்துச்சு இன்டர்வியூ உனக்கு? ரொம்ப செம்மையா போச்சு. அண்ட் இவர் வந்து இவ்ளோ ஜாலியா நம்ம கிட்ட வந்து இன்னைக்கு உங்களையே மறந்து நீங்க பேசிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா? அப்படிதான் போல. தட் நிறைய விஷயங்கள ரொம்ப கான்ஷியஸாவா இருந்தாரு. எதை சொல்லணும் எதை சொல்லக்கூடாது. ஆனா கொஞ்சம் ஃப்ரீயா இருந்த மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு, கொஞ்சம் ஜாலியா. அண்ட் இந்த பொங்கல் செஷன்ல வந்து ரொம்ப அழகா அங்க பாரு, அந்த அட்டையர் பாரு, இன்னும் கண்ணை பறிக்கிற எனக்கு அது கொடுத்துட்டு போயிடுங்க, கோல்ட் மாதிரியே தோணுதுப்பா எனக்கு. Thank you. அண்ட் இவ்வளோ நேரம் ரொம்ப சுவாரஸ்யமா ஜாலியா எங்க கூட ஒரு செம்மையான கான்வர்சேஷன் வச்சிட்டீங்க. அண்ட் பராசக்தி படம் மாதிரியே உங்களோட எல்லா படமும் வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஜெயா டிவி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். தேங்க்யூ for coming. Thank you.